முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாளியம்பம் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சுள் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன்னாவின் உள்ளே அல்லும் பகலும் அமரும்படியிலிருந்து அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே. பார்த்தான் அதிசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையினோடு இணைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவனை தீர்த்து அரங்கன் செய்ய தாளிழையோடு ஆர்த்தான் இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. சுவாமி திருவரங்கத்தமதரார் ராமானுஜ நூற்றந்தாதி பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்திரி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான கிரந்தத்தை அனுகிரகித்தார் சுவாமி ராமானுஜ வைபவத்துக்காகவே. அதிலே 52ஆம் பாசுரத்தை அனுபவிக்க பிராப்தமாக உள்ளோம். கடந்த 51ஆம் பாசுரத்திலே அடியைத் தொடர்ந்தடும் ஐவர்கட்கா என்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர்விடும் போன என்று கீதாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய கண்ணனம்பெருமான் பார்சாதிய பெருமான் அவனுடைய அபாரமான சேட்டிதங்களால் தெரிவித்து அப்படிப்பட்ட அந்த கண்ணனம்பெருமானுடைய குணங்கள் அவனுடைய குணங்களை முழுதுணர்ந்த அடியவர், அந்த குணங்களை முழுதும் உணர்ந்தவராக இருக்கக்கூடிய குரத்தாழ்வான் முதலையாண்டான் எம்பார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்றவர்கள் அப்படிப்பட்ட உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் முழுதுணர்ந்த அடியவர் கமுதம். அப்படிப்பட்ட அமிர்தமாக இருக்கக்கூடிய ராமானுஜர் என்னையால இப்படியில் பிறந்தது, என்னை ஆள்வதற்காகவே, என்னை ரட்சிப்பதற்காகவே, என்னை உஜ்ஜீவிப்பதற்காகவே சுவாமி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஆதிசேஷன் அவதாரமாக இங்கு இந்த பூவுலகத்தில் ராமானுஜராக அவதாரம் பண்ணாருன்னு தெரிவித்தார்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ராமானுஜர் எதுக்கும் அவதாரம் பண்ணியிருக்கலாமான்னு எந்த காரணமும் எனக்கு கிடைக்கல. மற்றில்லை காரணம் பார்த்தில்லே, வேறு காரணம் இல்லை அப்படின்னு தெரிவித்தார். 51ஆவது பாத்திரத்திலே அடியை தொடர்ந்தும் ஐவர்கள் காய்ங்கிற பாசம். இப்ப நம்ம அனுபவிக்க வேண்டிய பாசம் 52ஆம் பாசனம். பார்த்தால் அனுசமயங்கள் பதைப்ப. இந்த பாசனத்திலே ராமானுஜர் உண்மை கடை தேற்றினான்னு சொன்னீர், வாஸ்தவம் தான். இருந்தாலும் அப்படிப்பட்ட கடை தேற்றினா நீரோ மிகவும் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே, அப்ப உன்னை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரோனும். நீரோ தாழ்ந்தவர், உண்மை கொண்டு போய் வைத்த இடம் உயர்ந்த இடம். அப்ப உயர்ந்த இடமும் தாழ்ந்த இடமும் சேருமானா சேராது. எப்ப சேராது, சேராவதுக்காக இருக்கக்கூடிய உன்னை சேர்த்திருக்காரனோ, அப்ப சேர்த்திருக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு உண்டா? சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டா? அதுக்குதான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேரு. அந்த அகடித கடனா சாமர்த்தியம் உண்டா என்று கேட்க, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சாமர்த்தியம் நிறைய உண்டு என்று திரும்ப ஒரு 4-5 விஷயங்களை தெரிவிக்கிறார் இந்த 52ஆவது பாசுரத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட இந்த பாசுரத்திலே 6 சமயங்களை ஜெயித்தான், பார்த்தான், அறுசமயங்களை பதைப்பான் தெரிவிக்கிறார் இல்லையா? இதுல 4 ஆச்சரியமான சாமர்த்தியங்களை இப்பாசுரம் தெரிவிக்கிறார். ராமானுஜன் செய்யும் அற்புதமே. இந்த அற்புதம் என்கிற சப்தத்துக்குத்தான் என்ன பெரிய அகடித கடனா சாமர்த்தியங்கள் அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதம், அந்த அற்புதத்தை பண்ணார் தெரிவித்தார். என்ன பண்ணார்? சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம். மிகவும் தாழ்ந்தவன் நான், தாழ்ந்த என்னுடைய முடியிலே மிக மிக உயர்ந்து இருக்கக்கூடிய பராத்பரனான சர்வஸ்பாத்பரனான நம்பெருமாள், அந்த நம்பெருமாள் திருவடியிலே என்று கொண்டு போய் சேர்த்தாரணும். அது சேர்க்க முடியுமா? தாழ்ந்தவர், அவர் உயர்ந்தவர். அதை கொண்டு போய் சேர்த்தாரணும். அந்த சேர்க்கக்கூடிய நிலை கூண்டான யோகத்தை இருக்கா? இல்லையே. ஏன்னா தாழ்ந்ததும் உயர்ந்தும் சேரப்போவதே கிடையாது. ஏன்னா எனக்கும் ரங்கநாதனுக்கும் இப்படி சேராத இரண்டை சுவாமி எம்பெருமானார் எனக்குள்ளே இருந்து கொண்டு சேர்த்து வைத்தாரனோ.
அந்த சேர்த்து வைத்த தன்மை தான் அகடஜகரணா சாமர்த்தியம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அகடஜகரணா சாமர்த்தியத்தை தான் இங்கு 52ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கிறான்னு தெரிவித்தார். ஆனாலும் கீழே 51ல என்ன தெரிவித்தார்? நல்ல மற்றில்லை காரணம் பார்த்திடிலே, என் வேறு காரணம் என்னை கைப்பிடித்து தூக்கத்தான் ராமானுஜர் அவதாரம். அவர் அவதாரம் பண்ணார்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? என்னை கைப்பிடித்து தூக்கத்தான் அவதாரினார். இப்ப அந்த பாசனம் அப்படியே தொடர்ச்சியா இதுலயே வந்துட்டு இருக்கு. இதுலயே வந்துட்டு இருக்குன்னா, தாழ்ந்தவனான என்னை கொண்டு போய் அரங்கன் செய்ய தாரினை கீழ் ஆற்றான். தாள் எப்படி தாழ்ந்தவன எண்ணெய் கொண்டு போய் அரங்கன் செய்ய தாரினை கீழ் ஆர்த்தான். அப்படின்னா அதுக்கும் இதற்கும் சம்பந்தத்தை சொல்றார். அப்படின்னா அப்ப கீழே 3 விஷயம் சாதித்தார். எதற்கு சாதித்தார்னா, உம்மை சேர்ந்த அகணிதகர்ணா சாமர்த்தியம் இருக்கே, அது மட்டும்தான் உம்முடைய ராமானுஜருக்கு உண்டா? வேறு ஏதாவது பண்ணியிருக்காரா? நான் உன்னை கொண்டு போய் சேர்த்தாரணும் அப்படி. அப்ப நான் அது மட்டும்தான் உண்டா? வேறு ஏதாவது உண்டான்னு இப்ப வேற ஏதாவது உண்டானா அப்ப உலகத்து பணி உண்டானா என்று அடியார்கள் கேள்வி கேட்க அதற்கு 2-3 விஷயங்களை சேர்த்து தெரிவிக்கிறார். அப்ப 4 சாமர்த்தியங்கள் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். இதான் நான் சொல்றேன். முதல் சாமர்த்தியம் பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப. அப்பனா அறுசமயங்கள்னா சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் என்று சொல்லக்கூடிய அந்த சமயங்கள் அல்ல, அது குதிருட்டி மதங்கள். இங்க சொல்ல வேண்டியது வேத பாக்கிய மதங்கள். அந்த வேத பாக்கிய மதங்கள் யாரு? பௌத்தன் என்ன, ஜெயினன் என்ன, அதே போல இருக்கக்கூடிய சார்வாகன் என்ன, அவர்களை சொல்லக்கூடிய மதங்கள் வேத பாக்கியங்கள். அப்ப பார்த்தான் அறுசமயங்கள் பதைத்த 6 மதங்கள் அற்றும் போகும்படியாக பண்ணான். அறுசமயங்கள் பதைத்த இவர் பார்த்த பார்வை என்ன? இவருடைய பார்வை என்ன? தீக்ஷணமான பார்வை. ஆதிசேஷனுடைய பார்வை என்ன? ஆதிசேஷன பார்வை தீக்ஷணமான பார்வையா? அந்த பார்த்த பார்வையிலே அப்ப சாஸ்திர பார்வையை பார்க்க ஒவ்வொன்றும் பதைப்ப பார்த்தான் அறுசமயங்கள் பதைத்த, ஒவ்வொன்றும் படைத்து ஓடி போயிடுத்து. அப்ப அறுசமயங்கள் பதைக்க பார்த்தான். இது முதல் பெருமை. அடுத்து 2வது, இப்பாறு பொழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு. சரி, ஏதோ வேத பாக்கியர்கள் குதிஷ்டிகளை பொடிபடிய அவதாரம் பண்ணான்னு அது ஒண்ணும் பெரிய பெருமை இல்லையே சுவாமி. அது பெரிய பெருமையா? ஏன்னா இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, ஏன்னா வெறும் வித்யுத்தத்தை காட்ட சுவாமியுடைய அவதாரம் கிடையாது. கொஞ்சம் இங்க நான் கொஞ்சம் நிதானமா இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம்னா என்ன, சுவாமியோட அவதாரம் என்ன? அவதாரம்னா அவருடைய அவதார பெருமையை காட்டுவதற்கா சுவாமியோட அவதாரம்னா இல்லை. இது ஜெகதாச்சாரியன்னு பேரு. என்மை ஆள வந்து இப்படியில் பிறந்தது, எனக்காக பிறந்தார்னா மேற்கொண்டு தெரிவிக்க போறார். எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வந்து போற மேற்கொண்டு தெரிவிக்க போறார். இருந்தாலும் சுவாமி அந்தந்த கைங்கரியம் பண்ணாரணும். இப்பார் முழுதும் போர்த்தான் அப்படின்னா இந்த வேத பாக்கியர்களுக்காடியா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத கூட பாக்கியர்கள் அவளை நிரசனம் பண்ணது பெரிய பெருமையான அதற்காக மட்டுமல்ல. வேத பாக்கி நிரசனம் பண்றது அது பெரிய பெருமை இல்ல. இப்பார் முழுதும் போர்த்தான் அப்படின்னா வெறும் வித்யுத்தத்தை காட்ட சுவாமியோட அவதாரம் இல்ல. உலகத்துல நல்லது நடக்கணும். நல்லது நடக்கணும்னா அந்த நல்லது நடத்துக்கிறதுக்காக சுவாமியோட அவதாரம்னா சாஸ்திரம் ஓய்ந்து போயிடுத்துமா சுவாமி? சாஸ்திரம் ரொம்ப தாழ்ந்து போயிடுத்து, புதிர்ச்சிகள் நிறைய பேர் வந்துட்டா, தப்பா பேசுறா, என்ன விஷயம்னு தெரியாம பண்றா, அதற்காக மட்டும்னா அது மட்டும் இல்ல. 2வது, இன்னொன்னு எதிரிகள் நிறைய வந்துட்டு ஆடணும். எதிரிகள்னா சாஸ்திர பாக்கியர்கள் குதிர்ச்சிகள். அவாளை தொலைப்பதற்காக மட்டும் சுவாமியோட அவதாரம் அல்ல. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? சுவாமியோட அவதாரம் மதங்களை நிரசனம் பண்ண, மேற்கொண்டு குதிர்ச்சிகளை நிரசனம் பண்ண, அது இல்லாம தன்னுடைய வித்யுத்தத்தை காட்ட, தான் ஆதிசேஷ அவதாரம் என்றதை பரிபூர்ணமா இங்க தெரிவிக்க. அது மட்டும் இல்லை. சாமானியமா வைஷ்ணவம் என்று சொல்லக்கூடியது இந்தந்த நிலைகள் மட்டும் இருந்தா வைஷ்ணவம் வளரப்போவதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தன் கருணை ததும்ப பார்வையாலே பார்த்து தன் புகழாலே உலகத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார் இல்லையா? இது மேலும் மனவாளமாவும் மேல தெரிவிக்க போறார் இந்த விஷயத்த. தன் பார்வை, ஏன்னா
அது சமயங்கள் படைப்பதோ அது பெரிய விஷயமே இல்லை. சுவாமி தன்னுடைய தீக்ஷண பார்வையில அதெல்லாம் முடிச்சுக்குவார். ஆனா இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, அதுதான் முக்கியம். இந்த பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டனா தன் பார்வையாலேயே எத்தனை பேர் அவர் நல்வாழ்க்கை படுத்தியிருக்கார். அப்பனா பெரியவன் சிறியவன் என்று தாழ்ச்சி பாராமல், அந்த வாசி பாராமல் தன் புகழை எல்லாருக்குமாக ஆக்கினார். அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராஜ மாமிடுவாய் ஏழைக்கு ரங்காய் இனியம் மணவாளம் அவர்கள் பிரார்த்திக்கிறார். அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராஜ மாமுடிவார். இப்ப அனைத்துலகம் வாழ பிறந்தன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ பிறந்தன்னு சொல்லவே இல்லை பாருங்க. நாமே நித்தியம் செவிக்கச்சே கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்ந்த சொல்றோம். கடல் சூழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழும் சொல்றோமா? இல்லவே இல்லை. அது நம்முடைய ஏன்னா சர்வே ஜனா சிபினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கும். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், பகவானுடைய முதல் கட்டாட்சம் இருக்கே பழைய காலத்துல, அந்த கட்டாட்சம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையணும், எல்லாரும் தன்னுடைய திரும்பி வந்து சேர்க்கணும் என்கிற கருத்து பகவானுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதுல ஒரு துளியும் விஷமமே கிடையாது. மிகவும் விருப்பத்தோடு மிகவும் ஆனந்தத்தோடு என்னுடைய குழந்தைகள் என்கிற ஒரு விருப்பத்தோடு பிரேமத்தோடு ஆனந்தத்தோடு அந்த சௌகார்த்தம்ங்கிற குணத்தை காட்டுகிறான். அதை மேற்கொண்டு நம்முடைய கர்மத்தின் பலனாக கொஞ்சம் மாறுறது. ஆனா இந்த குணம் இருக்கணும். அதே குணத்தை சுவாமி ராமானுஜன் காட்டுறார். அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமியது இல்லையா? அப்ப தன்னுடைய புகழாலே உலகத்தை முன்னுக்கு வந்தாரணும். பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற வாசி பார்க்காமல் தன்னை புகழை எல்லோருக்கும் ஆக்குகிறார் இல்லையா? நம்முடைய சம்பிரதாயத்தை முக்கியமா கடைபிடிக்கிறது என்ன பாருங்க, சம்பிரதாயம். ஒரு சம்பிரதாயம் எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, இது இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் தான் பாக்குறோம். இன்னும் நம்ம மணவாளமாவுடைய அவதாரிக்கையோ இல்ல மணவாளமணி பதார்த்தமோ அப்படி மேலிருந்த வரைதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல இதை பார்த்துட்டாதான் மேற்கொண்டு உள்ள போனா விடுகிடுக்குன்னு நல்லா படிக்கும். இப்ப பார்த்தான் அரிசமயங்கள் பதைப்ப 6 சமயங்கள் பதைப்பதற்காக பார்த்தான். இப்பார் முழுதும் இந்த லோகம் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையினோடு. அப்ப புகழ் கொண்டு போர்த்தான் அப்படின்னா அர்த்தம், இந்த லோகத்தையே உஜ்ஜீவனம் அடைவை கொண்டதுக்காக அந்த எண்ணத்தோடு. லோக உஜ்ஜீவனம்னா என்ன சுவாமி? நினைப்பிருங்க. லோக உஜ்ஜீவனம் என்ன? கோயிலுக்கு போறது. கோயிலுக்கு போயிட்டு இருக்கணும். அப்ப கோயிலுக்கு போறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லை என்னன்னா, கோவிலுக்கு போறது வேண்டியது தேவைதான், சேவா காலம் பண்றோம் தேவைதான், வேதாந்தங்கள் தேவைதான், காலக்ஷேபமும் தேவைதான், இதெல்லாமே தேவைதான். இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ நன்னா வளருமா? கோயில நன்னா கட்டி காத்துட்டு இருக்கேன், ஓஹோன்னு கட்டி காட்டுட்டு இருக்கேன். அதற்கு மேல 4000 திவ்ய பிரபந்தம் நன்னா கட்டி காட்டுட்டு இருக்கேன். அதற்கு மேல வேதாந்தங்கள் நன்னா கட்டி காத்துட்டு இருக்கேன். அதற்கு மேல நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் நன்னா பண்ணிட்டு இருக்கேன். இத்தனையும் பண்ணா ஸ்ரீ வைஷ்ணவ வழங்கமானா அதுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவம் பூர்ணமா இருக்குமானா இருக்காது. கோவில் நன்னா ஒவ்வொரு வரும், வேதாந்தம் வரும், 4000 திவ்ய பிரபந்தங்கள் வரும். பாமர மக்கள் வெளில வருவாளா? எத்தனை பேர் தெரியாம இருக்கா? தெரியாம இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கா, ஒருத்தர் 2 பேர்ல. அவளுக்கு புரியும்படி சொல்லணும். புரியும்படி சொல்லணும்னா என்ன சுவாமி சொல்லணும்? வாங்க உள்ள வாங்க உயர்வாக சேவிங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நீயே வச்சுக்கணும் சுவாமி. அப்ப அவளுக்கு உபதேசம் பண்ணணுமோ? அப்ப அவளுக்கு உபதேசம் பண்ணணும்னா அப்ப அவளுக்கு நம்பிக்கை ஏற்படும்படி ஒரு தன்மையை நம்ம கொடுக்கணும். நம்பிக்கை தன்மையை கொடுக்கணுமோ? ஏன்னா நம்ம இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளேயே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. இது எத்தனையோ நீங்க குடும்பத்துல பார்க்கலாம். பரம ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பமா இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய தேவதாந்திரம் ஆயிடுச்சு. என்ன காரணம் தேவதாந்திரம் ஆவதற்கு? இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு. என்ன காரணம் சுவாமி? ஏன் தேவதாந்திரம் போறது? தகப்பனார் அப்படி இருந்திருக்காரு சுவாமி. அவரா சுவாமி பரம ஸ்ரீ வைஷ்ணவனுடைய புள்ள சுவாமின்னு அவர் பார்த்தா இப்ப அவர் இருக்கக்கூடிய அவருடைய திருவேணி அவருடைய உடம்பை பார்த்தா அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். இது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குள்ள மற்றும் ஆச்சாரிய புருஷாளுக்குள்ளேயும் இப்ப கொஞ்சம் வந்துடுத்து.
என்ன காரணம்? அது எம்பெருமானார் என்னென்ன கைங்கரியம் பண்றாரோ அந்த கைங்கரியத்துல சிலதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சிலது நம்ம விட்டுட்டு இருக்கோம். என்ன சுவாமினா, இந்த லோகத்து உஜ்ஜீவனத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். கோயில் காரியம் நன்னதான் பண்ணிட்டு இருக்கோம். சம்பிரதாயத்துக்கு உண்டான ஆழ்வார் ஆச்சாருடைய அந்த ஸ்ரீசுக்திகளை நன்னாதான் சேவிக்கிறோம். அதே போல வேத வேதாந்தம் உண்டான அதுக்குண்டான கௌரவத்தை நன்னாதான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பாமர மக்கள், கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்றோம்? ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லை. அதத்தான் சுவாமி திருவாரு, இது இப்பார் முழுதும் போர்த்தான். பார் முழுதும், அப்ப பார் முழுதும் வைஷ்ணவான பார்த்தான்னா இல்லையே. யார் எந்தெந்த நிலையா இருக்காரோ அவளை கொண்டு போய் நல்ல வழிக்கு படுத்துறாரு. அது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அது கோயில் போறதோ அல்லது சேவா காலம் பண்றதோ காலட்சேபம் கேட்கறதோ இதெல்லாம் குறைன்னு சொல்ல, நல்லது, ரொம்ப நல்லது. அது தவறுன்னு சொல்ல நல்லதுதான். அது இருந்தாலும் அதற்கு மேல பாமர மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள், என்னன்னோ எத்த தின்னா பித்தம் தெரியுங்கிற நிலவோடு இருக்காளே, அவளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவளுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவால் மேல ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணும்? அவள்கிட்ட போய் நம்ம எது இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் சமாஷணம் பண்ணிட்டுருக்கோ, நல்லா வரணும், சமாஷணம் பண்ணுங்கோ, ஆச்சாரிய அபிமான உத்தாரம் சொன்னா அவள் அப்புறம் கேட்க மாட்டான். அப்ப என்னதான் சுவாமி பண்ணணும்? என்னதான் பண்ணா, முதல்ல அவளுக்கு ஜீவனத்துக்கு உண்டான வழி என்னன்னு பார்க்கணும். அப்பதான் ஒரு ஜீவனம். ஜீவனம்னா அவன் முதல்ல சரீரத்தை தான் அவன் ஆத்மா பார்க்க மாட்டான். ஏன்னா சரீராத்மா விவேக ஞானமே அவள்கிட்ட இல்லை. அப்ப சரீரத்துக்கு என்ன வேணுமோ பாக்குறாருனோ, அந்த சரீரத்தை பார்க்கறச்சே சரீரத்துக்கு உண்டான தன்மை இது, இது பகவத் அனுகிரகத்தால கிடைக்கிறது அப்படின்னு நிதானமா சாமானிய மக்களுக்கு நம்ம பேசணும். இது மட்டும் இல்லை, அந்த மாதிரி சாமானிய மக்கள் யாராவது ஒருத்தர் கோஷ்டிக்கு வந்துட்டா, ஓட்டு அவளை அடியன் பூர்ணமா அவளுக்கு முன்னாடி வச்சு தீர்த்தம் கொடுக்கணும் அடியன் சொல்லவே இல்லை. அவளை அவாய்ட் பண்ணாது. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி. இல்லையா சுவாமி, அவள் வைஷ்ணவ சின்னத்தோடு இல்லை. இது நிறைய புகார், இன்னைக்கு இருக்கக்கூடிய புகார் இதுதான். வைஷ்ணவ சின்னத்தோடு இல்லை, வைஷ்ணவ உடையோடு இல்லை. அவள் நான் எப்படி சேர்க்கணும் நீங்க சொல்ல, உன் கோஷ்டில் அவ அந்த தூரத்துக்கு இருக்காள, அங்கிருந்து அவ கேட்கிற மாதிரி நீ சில விஷயங்களா சொல்லு. சொன்னேன்னா ஓ அதனால அவன் வறட்சியை நீங்க இருக்கப்படாது போன்னு சொல்லி எத்தனை தப்பு. இன்னைக்கு நிறைய இடத்துல அது நடக்கிறது. அப்பனா வைதிகத்தை விட சொல்றேன்னு கேட்கிறேன், அதை நான் விடவே சொல்லவே இல்லை. அதை விடவே சொல்லல, எத்தையுமே சொல்லல. அப்ப எது சுவாமி பண்ணணும்னா, அவளையும் நம்ம கொண்டு வரணும், நம்ம வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னா முதல்ல அவளை பிடிச்சது அவனுக்கு, அவள் பிடிச்சதுன்னா அவன் எத்தையும் கேட்கறா கொடுக்க முடியுமானா அதை அடியே சொல்லவே இல்லை. நிதானமா சொல்லி முதல்ல அவளை தள்ள வேண்டியவா என்கிற எண்ணத்தை நம்ம விடணும் முதல்ல. அதுவும் முக்கியமா இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிராமணர் இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடு வந்துருச்சு. ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்குள்ளே பிராமணர் அல்லாதவர் பிராமணர் அந்த பாகுபாடு பார்த்தாலே ஸ்ரீ வைஷ்ணவம் வளரவே வராது. அப்ப பிராமணர் இல்லைன்னு சொல்றாலே அப்பிராமணர் இல்லைன்னு சொல்றாரு உண்டு. அது எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கணும், எல்லா இடத்துலயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வைதிகமா வந்துட்டா அப்ப பிராமணனை பார்க்கணும், அது நீ சரீரத்தை தான் பாக்குற. ஆனா திருமந்திரம் சர்வஸ்லோகம் வந்துட்டா ஆத்மா உஜ்ஜீவனத்தை பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அந்த குறைய என்ன ஆகுதுன்னா, இப்ப புரியறதுக்காக சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்திருக்க ஆத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் என்ன ஜாதின்னு தெரியாது, அவர் வைஷ்ணவர் இல்லைன்னு நன்னா அவருடைய சொரூபத்தை பார்த்தாலே தெரியுது. உடனே அங்க நெல்லு கிட்டக்க வராது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டு மேற்கொண்டு அவர் ஒரு தர்ம சிந்தனையோடு இருக்காரா, அந்த தர்ம சிந்தனையோடு இருக்கும்போது அந்த தர்மத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வார்த்தையை கொடுத்து மேற்கொண்டு 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 நம்ம சம்பிரதாயத்துல சேருவதற்குண்டான வாய்ப்பு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தாராளமா பண்ணணும். எடுப்பிலேயே அவர் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு தயவு செய்து பண்ணவே வேண்டாம்.
அது பண்ணா விஷயம் வளராது. இல்ல சுவாமி நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், சேவா காலம் பண்ணிட்டு இருக்கேன், காலக்ஷேபம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், இத்தனையும் வேத வேதாந்தங்கள் நல்லா கௌரவம் கொடுத்துட்டு இருக்கேன்னா அது மட்டும் போராது வைஷ்ணவத்துக்கு. கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ அர்த்தம் தான் அடி என்று சொல்லிட்டு இருக்கேன். சர்வேஜனா சுகினோ பவந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அது போறவே போறாது. ஆனா இதுல நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் ஆகட்டும், அது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, அதே போல பெரிய பெரிய மகனீயர்கள் ஆகட்டும், சில சில காலக்ஷேப அதிகாரிகள் ஆகட்டும், அரவணைக்கு அரவணைத்தால் தான் இது உண்டே தவிர அரவணைக்காம நம்ம இப்படியே நான் உண்டு என் பாடு, நான் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கேன், என் வட்டத்துக்குள்ள நீ வர்றதுந்தா வா, இல்லைன்னா நீ கிடையாது அப்படின்னு பேசினா இந்த வட்டமே போக போக குறுகிடும். அதான் தெரிவித்தார். என்ன தெரிவிக்கிறார்? இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, இப்பார் முழுதும் போர்த்தான் அப்படின்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப திரும்ப 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 நம்ம சேவாகாலம், சாத்தமர, கோயிலு, உபன்யாசம் திரும்ப இதானா யாராவது சரி சுவாமி நீங்க யாருக்கு மக்களுக்கு என்ன தொண்டு செஞ்சிருக்கேன், வைஷ்ணவாலா இருக்கல என்ன சொல்லி செய்திருக்கேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்களுக்கு என்ன சொல்லுங்க? மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்லிருக்கா வாஸ்தவம் தான். மக்களுக்கு என்ன சுவாமி எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் எல்லாம் பண்ணியிருக்கோம் வாஸ்தவம், அது இல்லை சொல்லல, அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா பொதுவானதை நம்ம கொஞ்சம் ஆதரிக்கணும். ஆதரிக்கலைன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் போயிடுச்சுன்னா அப்படி இறங்கிட்டே இருக்கும். எத்தனை குடும்பத்துல அப்படி இறங்கி போயிடுச்சு தெரியுமோ? அவன் தாத்தாலாம் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்திருக்காங்க, அதிகாரியா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த பேர் என்னன்னா எங்கேயும் எப்படி சுத்தின்னு இருக்காங்க. தாத்தா பேர் தெரியும் அவ்வளவுதான், அவர் என்ன பண்ணாரு கூட தெரியாது. அவர் திருவாராதனை பண்ண விக்கிரகம்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியாது. அது ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம்? இவருடைய நிலை வேறு. அந்த நிலைக்கு தகுந்தாமல் நம்ம கொண்டு வரதுக்கு அதை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் பிரயோஜனம் இல்லையா? அப்ப வெளியாட்டு நீ வந்து சமூகத்துக்கு என்ன பண்ணேன்னு கேட்டா 4 பேர் கேள்வி கேட்டா, அப்ப வைஷ்ணவன் இவ்வளவு தூரம் உயர்த்தியா இருக்குன்னு பேசுகிறீர்னா உங்க வைஷ்ணவன் என்ன சுவாமி பண்ணா சமூகத்துக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வெக்கப்பட வேண்டியதா இருக்கும். எது சொன்ன அப்படின்னா ஏன்னா அன்று ராமானுஜர் என்னென்ன தொண்டுகள் செய்தாரோ அதெல்லாம் என்னென்ன தொண்டுகள் ஆரம்பிச்சு வச்சாரோ அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணணும். பண்றோமான்னா அதெல்லாம் பண்றதா தெரியல. தெரியலன்னா இதுல என்ன பாகுபாடு என்னன்னா, முதல்ல வந்து பெரியவர்கள் தான் சிறியவர்களை ஆராதிக்க, பெரியவர்களை ஆதரிக்க தெரியணும். பெரியவர்கள் சொல்றது வயசுல பெரியவர்கள் சொல்லல, வித்துவத்துல பெரியவளா இருக்கலாம், குலத்துல பெரியவாளா இருக்கலாம், அல்லது வேறு விதத்துல பெரியவாளா இருக்கலாம். அவளை வந்து சிறியவாளை ஆதரிக்க தெரியணும். ஆதரிக்க தெரிந்தாதான் இது வளரும். அப்பனா ஒரு வட்டம் இன்னைக்கு பெரிய வட்டமா இருக்கு, இன்னும் 10 வருஷம் சின்ன வட்டமா போகும், அப்புறம் வட்டமே இருக்காது. இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு என்னன்னா அப்புறம் அவர் என்னென்ன பண்ணாராம்னா என்ன அடி கோயில் வேண்டாம்னு சொல்ல, கோயில் கண்டிப்பா கோயில கட்டாட்சிச்சுதான் ரட்சிச்சுதான் ஆகணும். ஆனா இன்னைக்கும் கோயில் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்கா, சண்டையோடு பண்ணிட்டு இருக்கா. எந்த கோயில் எடுத்துட்டாலும் ஒண்ணு அத்தியாபகாருக்கும் அர்ச்சகாருக்கும் சண்டை, அல்லது நிர்வாகத்துக்கும் அர்ச்சகாருக்கும் சண்டை, அல்லது அங்க இருக்கிற சேவார்த்திக்கும் யாருக்கும் சண்டை. எங்கெங்கயோ என்னென்னவோ நடந்துட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கு, அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதே போல இங்க ஒண்ணுமே இல்லை. யாரோ ஒருத்த வாசல போயிட்டு இருக்கா, வாசல போயிட்டு பார்த்தேன், என்ன நீ போயிட்டு இருக்க, ஆத்மா உஜீவன் பண்ண வேண்டாமா, நைனம் சித்தன் சந்தந்தி சித்ரான்னு சொல்லி அவன்கிட்ட இதெல்லாம் போய் சொன்னா, சாமி என்ன சுவாமி இந்த வார்த்தை பேசுறீங்க, எனக்கு சோறு வேணும், எனக்கு சோறு வேணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணா நீங்க சொல்லுங்க, உங்க சம்பிரதாயத்துல அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அது சொல்லுங்க. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப அந்த பாசுரத்தை நீ கேட்க மாட்டேன், அதெல்லாம் நீங்க கேட்டுங்க. இதைத்தான் அவன் சொல்லுவான், இதைத்தான் அவன் சொல்லுவான். அவன் எனக்கு சோறுக்கு வழி சொல்லுங்க சுவாமின்னு சொல்லுவான் இல்லையா? அப்ப உங்களுடைய அருசமயத்தை நீரே வச்சுக்கோ சுவாமி அப்படின்னு கேட்கிறானோ. அப்பனா நான் இப்படிப்பட்ட அந்த ராமானுஜன் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, இந்த பாசனம் ரொம்ப முக்கியமான பாசனம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, இந்த லோக உஜ்ஜீவனம் அடைவதற்காகவே இந்த சுவாமி இங்க அவதாரம் பண்ணாருன்னு இந்த பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அந்த சப்தத்தால் தெரிவிக்கிறார்.
அவர் என்ன தொண்டு செய்தாரோ, எப்படி பண்ணாரோ அதை நிறைய விட்டுட்டோம். நிறைய விட்டுட்டு இப்ப என்ன பண்றேன்னா, நான் பெரியவன், நான் பெரியவன், அதெல்லாம் கிடையாது, நான் அங்க வர முடியாது, இங்க வர முடியாது, இதெல்லாம் வர முடியாது, இப்படிதான் பேசிட்டு இருக்குமே தவிர சம்பிரதாயத்துக்குன்னு சம்பிரதாயம் நான் தான் சுவாமி பெரியவன், நான் வைக்கிறதா சட்டம்னா இறங்கணுமே, இறங்கி பண்ணணுமே. அவர் இறங்கினாரு. அதான் தெரியல. இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு முழுவதும் தன்னுடைய புகழாலேயே போர்த்தார், தன் புகழாலேயே போர்த்தார். அதனால போர்வை என்பது என்ன? போர்வை, போர்வை இல்லையா? போர்த்தார்னா போர்வை. போர்வைன்னா நாமெல்லாம் என்ன உடம்புக்கு எதாவது ஆகலன்னு வச்சுக்கோ, உடம்புல ஜலம் வந்துடுது, குளிர் ஜரம் வந்துடுச்சுன்னா உடனே என்ன பண்றோம் நம்ம குளிர் ஜரம் வந்து போர்வை எடுத்து போத்திக்கிறோமோனும், போத்தின உடனே அது நம்முடைய உடம்பு ரட்சிக்கப்படுறதுனோ, அதே போல இந்த லோகத்தை ரட்சிப்பத்தக்க ஒரு போர்வை, அதுதான் போர்த்தான். லோக ஜீவனத்துக்காக என்ன பண்ணாரு? போர்த்தான் புகழ் கொண்டு, அதனுடைய புகழ் கொண்டு. அதை போல உலகம் முழுவதும் எப்படி நமக்கு ஜுரம் வந்துட்டோம்னா, குளிர் ஜுரம் வந்தா எப்படி நம்ம போர்வை போத்திக்கிறோமோ, அதே போல உலகம் முழுவதும் ரட்சிப்பதற்காக தன் புகழையே போர்வையாக கொண்டு போற்றினார் சுவாமி. இது ரொம்ப முக்கியம். இதற்கு உலகம் முழுவதும்னா வைஷ்ணவால் மட்டும் இல்ல. வைஷ்ணவால் இது எங்க நிறைய, ஒண்ணு ரெண்டு இல்ல. திருக்குறுங்கு வந்தார், அங்க பக்கத்துல சிவபெருமானுடைய சன்னதி இருக்கு, அங்க பக்கத்துல நின்னுண்டு அவருக்கு பேரே வச்சிருக்க பக்கம் நின்றான்னு பேரு அவருக்கு. பெருமாள் திருக்குறளை நம்பிக்கை ஆராதனை ஆனவுடனே பக்கம் நின்றாருக்கு எல்லாம் ஆயிடுதான்னு கேட்கிறேன். அது என்னமா சுவாமி தேவதாந்திரம், அது போய் பண்ணலாம். இப்ப அடி அதை பண்ணுன்னு அடியே இப்ப நான் அடி சொல்லவே இல்லை. இதுதான் என்ன தெரியும், பார்த்தான் அரசமைங்கள் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு. பார் முழுதும் வந்துட்டோம்னா யார் வேணா இருக்கட்டுமே, தாழ்ந்தவன் நீச்சன் சண்டாளன் யார் வேணா இருக்கணும், அவனை ரட்சிக்கணும். அந்த எண்ணம் வந்தாதான் வைஷ்ணவன் வளர்மை வளரும். அதைத்தான் வளர்த்தார் சுவாமி. அதனாலதான் அவனுக்கு திரஜாதாரியன்னு பேரு. அந்த வளர்க்கக்கூடிய தன்மை அவசியம் இருக்கணும். அதான் தெரிவிக்கிறாரு. ஆகா இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு போர்த்தார்னா சரி, தன் புகழென்னும் தன்னுடைய புகழையே போர்வையாக கொண்டு போத்தினார். எது போத்தினார்? ஜுரத்துக்கு எப்படி நம்ம போர்வை போத்திக்கிறோமோ அது மாதிரி இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக போத்தினார்னா, அப்ப ஏழை எளியவர்கள் வாழ்வதற்காக போத்தினார்னா, உடனே நமக்கு என்ன தோணும்? இல்லையே சுவாமி, அப்பனா கீழே இறங்கி வந்து எங்கேயோ யாராவது நன்னா யாராவது சில பேர்லாம் இறங்கி வந்து இப்படி தெருவெல்லாம் பெருக்குவா பாருங்க, அது மாதிரி பெருக்கினாரா, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது குளிப்பாட்டு விட்டாரா, இந்த மாதிரி கேவலமான கேள்வியெல்லாம் சில பேர் கேட்பா. இதெல்லாம் பண்ணாரா சுவாமின்னா, அதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் போத்தினார்னா சுவாமி தன்னுடைய கட்டாட்சத்தாலே அத்தனும் செய்ய வல்ல சாமர்த்தியம் படைத்தவர். அவர் பார்வை பார்த்தாலே போறோம், இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரே. அந்த திருமேனி சேவிச்சால் அவருக்கு சமமானதும் கிடையாது என்பார் தெரிவிக்கிறாரு. அந்த சிறுமேனி சேவிச்சால் அவர் வேற எதுவும் வேண்டாம், அத்தனதும் அவருக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தியால என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? அந்த சக்தியாலே அவரோட பார்வை போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையினோடு இணைத்தான், அந்த புகழ் கொண்டு அந்த சக்தியால இத்தியம் அவர் கட்டாட்சத்தாலே அதை மட்டும் செய்வத சக்தி வருது. அப்படிப்பட்ட மகானம் அவருக்கு சக்தி இருந்தா ஒண்ணுமே இல்லை. இப்ப பெரிய மகானுபாவர், அவர் அபாரமான சக்தி இருக்கு. அவர் போய் இப்ப யாராவது வீட்டு வச்சா ஆசீர்வாதம் பண்ணா பலிக்கிறதா இல்லையா? நன்னவே பலிக்கிறது, நல்லா பலிக்கிறதுனும். அப்ப அந்த மாதிரி அந்த சக்தி இருக்கிற இல்லையா? அதற்காக நானும் ஒரு வழியை பின்பற்றி கொண்டு சரி சுவாமி அப்பன்னா நானும் என்ன பண்றேன், அவர் பண்ண மாதிரி கட்டாட்சி நான் பண்றேன் அப்படின்னா அதை நம்மளால பண்ண முடியாது. நம்ம சக்தி நம்மகிட்ட இல்லை. எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கணும் இல்லை. நம்ம உடலாலும் காய்கமாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் நம்ம பண்ணித்தாகணும். ஆனா அவருக்கு சக்தி விசேஷத்தால் அத்தனை பண்றார் இல்லையா? அவருக்கு கடாட்சத்தை திருத்துவதற்குண்டான சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா சுவாமியுடைய திருக்கண்கள் இருக்கு இல்லையா? அந்த திருக்கண்களுக்கு அந்த சக்தி இருந்தது. அந்த சக்தி இருந்தபடியாலே ஒண்ணுமில்லை, அவர் யார பாக்குறாரோ அவளுக்கு பசி இருக்குன்னா பசியே வெல்லும். ஓஹோன்னு பசியா இருக்கு, பசியா இருக்குன்னா யார் அவருடைய கட்டாட்சம் யார் மேல படுறதோ அவருக்கு பசியே இல்லாம போயிடும். அதே போல யாருக்கு வியாதி இருக்கோ, ஒண்ணுமில்லை, ஊமை செவிடன், அவருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்காரு. என்ன சுவாமி பண்ணா? ஒண்ணும் இல்லை.
ஏதாவது பண்ணா திருமந்திரம் சமஸ்லோகம் சொன்னா இல்ல, ஆச்சாரிய அபிமான உத்தாரம் சொன்னார சொல்லல, ஸ்ரீமன் நாராயண சரணோஜனம் பத்தி சொல்றாரா இல்ல, தான் திருவடியை கொண்டு வந்து சேர்த்தார், திருவடியை திருமுடியை வச்சார், கிளம்பியாச்சு. அந்த சக்தி விசேஷம் அவர் இருக்கணும். அவர் யார அவனுடைய கட்டாட்சம் பண்றதோ அங்க வியாதி இல்லாம போறது இல்லையா. அது மட்டும் இல்ல, அதை சேவிச்சாலே போறோம், சம்பிரதாய அர்த்தங்கள்லாம் புரியுது. அதனால்தான் தங்கு மனம் நீ எனக்கு தான். நம்ம நித்திய தனியன் சேவிக்கிற மனம், பெரிய திருவழி தனியன், திருவாய்வழி தனியன், வான்திகளின் சோலை மதிலரங்கல் ஈன்ற முதல்தா ஷடகோபன் மைம்ப எதிர்த்தா ராமானுஜன் மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாக தக்கு ஊழ்வினையும் வாழ்வு போதும் புரியாடிச்சை வேதத்தியல் அப்படின்னு தெரியலையா. அதுக்கு முன்னாடி ஒரு தனியர் என்ன தெரிகிறார், தங்கு மனம் நீ எனக்குத்தா ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற. திருவாய்மொழி அனுகிரகித்தது நம்மாழ்வார். நம்மாழ்வார்ட்ட தான் பிரார்த்திக்கணும். சுவாமி இதுதான் அனுகிரகிச்சிருக்கார், உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிற உம்முடைய திருவாய்மொழி நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிற்கிறான்னு கார்த்தால பார்த்த போனோம், கார்த்தால் பார்த்த போனோம். அதே போல என்ன பண்ணிருக்கணும், நிற்கப்பாடு என்னுடைய நிறுத்தம் சொல்லி யார்கிட்ட கேட்டுக்கணும், நம்மாழ்வார்ட்ட கேட்கணுமோ, கேட்கலையே. என்ன பண்றோம், இங்க இவர்கிட்ட கேட்கிறோம். என்னன்னு கேட்கிறோம், இந்த திருவாய்மொழி தங்க மனம் நீ எனக்கு தா அப்படின்னு ராமாவணிட்ட பிரார்த்திக்கிறோம். சுவாமி அவர் பண்ணவே இல்லையா, அவர் தான் அதுக்கு உண்டான சக்தி இருக்கு. அப்ப நம்மளோட கேட்க வேண்டாம்னா அவருடைய திருவடி ஸ்தானம் தானே இவர். அவர் திருமாறன் அடிபணிந்தவன், அவருடைய திருவடி ஸ்தானம் தானே. அப்ப இவர்கிட்ட தானே பிரார்த்திக்கிறோம். அதே போல பெரிய திருவடியும் திருமங்கியாழ்வார் பண்ணியிருந்தாலும் தங்க மனம் நீ எனக்கு தா அப்படின்னு பிரார்த்திக்கிற மனம், அந்த வைபம் இவருக்கே இருக்கு இல்லையா. சம்பிரதாய அர்த்தங்கள் பூர்ணமா தெரியணும்னா இதுதான் முக்கியம். எங்க தெரியுதுன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சுவாமி முதலியாண்டான் ஒரு பாசனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டே இருக்கார். வேயர்த்தங்கள் குலத்தில் கடைசி பாசுரம் பெரியாழ்வார் திருமணிக்கு, வேயர்த்தங்கள் குலத்திடித்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குளில் முகில்வண்ணனை ஆயரேற்றை அமரர்கோனை அந்தரதம் அமுதத்தினை சாயை போட பாடவல்லா தாமம் அனர்க்கார்களே அப்படின்னு பாசுரம். இதுல கடைசி ஒரு சப்தம் இருக்கணும், சாயை போல பாடவல்லா தாமம் அணுக்கர்களே. யார் நிழலை போட, சாயன்னா நிழல், நிழலை போல யார் பாடுவார்களோ அவர்கள் பகவானுக்கு அணுக்கர்கள், பகவான் பக்கத்தில் இருப்பாரு பாசுரம். அர்த்தமே புரியல. நிழலை போட பாடுறது உண்டா, நிழலை போட பாடுறது உண்டா, இந்த பாடவல்லார் பாடவல்லார் சாயை போல அணுக்கர்கள்னு அர்த்தம். அது எப்படி தெரிஞ்சின்றார், எம்பார் எப்படி தெரிஞ்சின்றார்னா, ஒண்ணுமில்ல, சந்தேகம் வந்துடுத்து, நேரம் உள்ளுக்குள்ள போனார், திருவாராதுக்கு போனார், எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி இருக்கணும் பொன்னடியாம் சங்கமனம், இது எம்பெருமான இருக்கு. அந்த திருவடி எடுத்து தலையில வச்சுட்டார், வச்சுட்டதுக்கு திருப்பி வந்தார். இப்ப அர்த்தம் முடிஞ்சு விட்டுனார். என்னமா சொன்ன அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா, அவர் திருவடி பட்டு விடணும், திருவடியை பட்டு விடணும், பட்ட உடனே புரிஞ்சு விட்டுனார். புரிஞ்ச உடனே என்ன சொன்னா, சாயை போல பாடவல்லா தாவம் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் பூர்ணமா தெரிவிக்கிறார். அப்பனா அந்த சம்பிரதாய அர்த்தங்களை பூர்ணமா தெரிவிக்கிறியா, அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் இறங்கி வேலை செய்யணுன்ற தேவையே கிடையாது. அப்ப அந்த சக்தி நம்மிடத்துல இல்லைன்னா நம்ம என்ன, நாம இறங்கி பண்ணித்தான், நாம் பண்ணித்தானே ஆகணும். அவர் சாதி. ரெண்டாவது, இன்னைக்கு சில அவர் சாதித்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்கள், திருவாய்மொழி வியாக்கியானங்கள் எல்லாமே, வியாக்கியானம் அவர் சொல்லத்தான் மேற்கொண்டு 5 வியாக்கியானங்கள் பிறந்தன. இதெல்லாம் நான் அப்படியே அறகுறையா தெரிஞ்சுட்டு ஏதோ பெற்றா இல்லையா. இன்னொரு பக்கம் எவ்வளவு தூரம் உலகத்துக்கு நன்மை இருப்பாரோ அதையெல்லாம் அப்படியே மறந்து போய் வைஷ்ணவனால இத்தோடு சரின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். வைஷ்ணவன் கோவில் போறது, காலட்சேபம் கேட்கறது, பாசனங்கள் செய்வது, அது மட்டும் வைஷ்ணவம் இல்லை. அது மட்டும் வைஷ்ணவம் இல்லை. எது சுவாமி, பூர்ணமா லோகத்து விஷயத்துல நன்னா அனுபவிச்சு அந்த லோகத்துல ஒரு ஜீவாத்மாவை கொண்டு வந்து பகவான் திருவிழா கொண்டு சேர்த்துட்டோம் வச்சுக்கேன், அதை விட பெருத்த கைங்கரியமே கிடையாது. இதுதான் உயர்ந்த கைங்கரியம் சொல்லப்படுது சம்பிரதாயம். யாரோ ஒரு ஜீவாத்மா எங்கேயோ சுத்தின்னு இருக்கான், மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து சுத்தின்னு இருக்கிறவனை கொண்டு வந்து அந்த பகவான் திருவிழா கொண்டு போய் சேர்த்துட்டு வேணும். இது என்ன சுவாமி, அவர் கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணனா, அதுதான் உயர்ந்த கைங்கரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஸ்ரீவேஷன், அதைத்தான் ஸ்ரீவேஷன் இருக்கு இல்லையா. அப்ப அவ்வளவுதான் ஜெகத்துக்கு நல்லது பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அப்படி பறந்து போய் ஸ்ரீவேஷன் இதோட சரின்னு வச்சுட்டு கண்டிப்பா
நாள் போக போக இந்த ஸ்ரீவைஷ்ணவ சீன தசைக்கு தான் போகும். ஏன்னா மற்ற பேருக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. ஸ்ரீவைஷ்ணவிலே புதுசா யாராவது வந்தா வச்சுக்கேன், புதுசா வந்து இளைஞர்கள் யாரும் வந்தா, நல்ல யுவாவா இருக்க வந்தவன்னா அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுமானா ஏற்படாது. ஏன் ஏற்படாது? சுவாமி சரணாகதி பண்ணுன்னு சொல்றோம். ஏன் சுவாமி நான் ஏதோ பண்ண வேண்டாமா? இன்னைக்கு என்னன்னா தான் பண்ணாதான் ஏதாவது உண்டு. நான் நம்ம சம்பிரதாயம் அப்படி இல்லை, நம்ம பண்ணவே வேண்டாம். ஏன்னா நமக்கு தகப்பனார் அவர் தகப்பனார் பிள்ளையை ரட்சிக்க வேண்டியது அவருடைய கர்த்தவியம். அது பண்ண போறாரு. மற்ற சம்பிரதாயத்துல கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவெல்லாம் தகப்பனார் இல்லையே. அப்ப இது நம்ம உணர்த்தணும்னா அதை வெளியில கொண்டு போகணும். கொண்டு போனாதானே. ஏன்னா லோகத்துல இருக்காருன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கா? நம் முயற்சின்னு நினைச்சுட்டு இருக்கா. நம் முயற்சியே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை வருமானா வராது. 10 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா அதுக்கு உண்டான சம்பளம் கொடுக்குறா. வேலையே செய்ய மாட்டேன் சம்பளம் கொடுப்பாருன்னா யாரு கொடுப்பா? கொடுக்க மாட்டேன், நம்பிக்கையே வராது. அதான் சம்பிரதாயம். அதுக்கு உண்டா மாதிரி பண்ணணும். அப்ப அப்பனா யாரோ எத்தனை கைங்கரியம் பண்றா இருந்தாலும் அடைய திரும்ப சொல்றேன். என்னன்னா கோயில் கைங்கரியம் அடைய பண்ண வேண்டாம்னு சொல்லல, அவசியம் பண்ண. அதே போல இதுவும் செவ்வா காலமாகட்டும், காலட்சேபம் எல்லாமே வேணும். அது இப்ப நாஸ்திகம் பேசல, நாஸ்திகனை பேசவே இல்லை. கண்டிப்பா எல்லாம் தேவை. ஏன்னா இதுதான் சம்பிரதாயம். ஆனா இதுதான் சம்பிரதாயம். ஆனா இதுவே சம்பிரதாயம் முற்றுப்புள்ளியானா கிடையாது. இதுவே சம்பிரதாயம் முட்டினா அந்த சம்பிரதாயம் வளர்க்கிறோம்னா அதனால மட்டும் வளர்க்கணும்னு நினைக்கப்படாது. 4 பேர் சீவைஷ்ணவன் மேன்மை தெரியணும். தெரியணும்னா என்ன பண்ணணும்? நம்மால் ஆந்தனையும் நம்முடைய பகுதி, நம்முடைய நிலை அங்க காட்டணும். என்ன காட்டணும் சுவாமி? இந்த வார்த்தை சொல்லணும். இந்தந்த நிலையில இருக்கு சொல்லணும். என்ன சொல்ல, நான் உண்டு, என் வைஷ்ணவம் உண்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா அப்ப வைஷ்ணவத்தை நீ புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அப்ப சுவாமி நீ எம்பெருமானார் தரிசனத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கா. ரொம்ப தவறு அது. சுவாமி அதெல்லாம் தேவையில்லாத வம்பு வந்துட்டு இருக்கு. வம்பு வராம இருக்கவே இருக்காது. நீ எந்த வம்புக்கும் போனா வம்பு வந்துடும். எந்த வம்புக்கும் போல. இது யார? தர்மபுத்திரன் சொல்றான். தர்மபுத்திரருக்கு சிறு வயசுல இருந்து கௌரவாலால அவளுக்கு நிறைய ஆபத்து வந்துட்டே இருக்கு. நீ என்ன பண்றது? எனக்கு இது மாதிரி ஆபத்து வந்திருக்கு, நான் என்ன பண்ணா போகும்னு ஒரே குமரிண்டே இருந்தான். அப்ப வியாசர் வந்து இது மாதிரி நான் என்ன பண்ணா போகும், இதுக்கு ஏதாவது சொல்லுவேன், நான் இதை திருப்ப எனக்கு சபத்தை வந்துட்டே இருக்கேன்னா அப்ப என்னதுமா சொல்றாரு, இப்ப வந்தது பெருசு இல்ல, இதை விட இனிமே தான் அறப்போறது ஒரு கண்ணா. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுவும் இப்ப வந்ததுக்கு நீ எல்லாத்துக்குமே நீ காரணம் இல்லை, ஒரு சிலதுக்கு தான் நீ காரணம். ஆனா இனிமே வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணமா போற அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த லோகத்துல இது இருள் தருமா ஞானம். இந்த லோகத்துல இருந்தாலே ஏதாவது ஒண்ணு இருந்துட்டேதான் இருக்கும். அதனாலதான் இங்க வேண்டாம் இன்னின்ற நீர் மை இனியா போறாமன்னு ஐஸ்வர்ய ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறதுக்கு காரணமே இதுதானே. போயிட்டு வைஷ்ணவன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் அதெல்லாம் நம்ம பார்த்து ஏதாவது வந்துட்டுதான் இருக்கும். படி வராம இருக்கு, நிச்சயமா படி வரும். நீ என்ன பண்ணாலும் படி வரும். குடும்பத்திலே பாக்குறோம், என்ன பண்ணாலும் படி வரும். ஆனா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே நம்ம உள்ளுக்குள்ள பகவான் இருக்க அவனுக்கு தெரியும், ஆச்சாரனுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? படி நிச்சயமா வரும். இவருக்கே விஷயத்தை கொடுத்தாரு, நம்ப முடியறதா பாருங்க. சுவாமிக்கு விஷயத்தை கொடுக்கறதுக்கு மனசு வருமா? கொடுத்திருக்கானே. அப்பதான் திருக்கோட்டியூர் நம்பி வந்து எல்லாத்தையும் மாத்தினார். அவருக்கே விஷத்தை கொடுக்கக்கூடிய லோகமா இருக்கு. அப்ப இத்தனைக்கும் அவர் என்னது? அவதார புருஷன். இது தெரிஞ்சு இது என்னன்னா இப்ப நம்மளை போல இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா தெரிஞ்சிருந்து பண்ணியிருக்கானே. அப்ப அவளுக்கே நடக்கிறது நமக்கு என்ன தேவையில்லையா? நிச்சயமா வரும். ஆனா பகவான் மேல அந்த ஸ்திதியெல்லாம் போட்டுட்டு நம்மளால முடிஞ்சதும் இப்பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, அதான் நம்ம முக்கியம். இப்பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு இல்லையா? அப்ப இது கண்டிப்பா இந்த கோயில் என்ன, கைங்கரியம் என்ன எல்லாமே வேணும். ஆனா இதுவே சம்பிரதாயமாகுது. மேற்கொண்டு நம்ம பப்ளிக் பாவர மக்கள் என்னென்னோ அப்ப 4 பேர் வைஷ்ணவம் தெரியணுமோ. இப்ப சுவாமி அவதாரம் பண்ணாரு, தன்னுடைய வித்யுத்தத்தை காட்டுறதுக்காக அவதாரம் ஆனா கிடையவே கிடையாது. அதெல்லாம் வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கா. சுவாமி எப்படிப்பட்ட வித்யுத் அவருக்கு இருக்கவே இருக்கு. ஒரு ஸ்ரீபாஷ்யம் வாசி வேதாந்த சந்திரம் ஸ்ரீபாஷ்யம் வாசியல்னா வேதாந்த தீபம் அப்ப தெரியும். நம்ம சுவாமி திருமேனி சேவிக்கிறோம்,
ஏதோ பத்மவனத்துக்கு அதெல்லாம் சேவிச்சு ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையா சுவாமியுடைய பெருமை என்னன்னு நமக்கு இன்னும் தெரியவே தெரியாது. நிச்சயமா சொல்றேன், தெரியாது. ஸ்ரீபாஷத்து வாசினா அங்க அவ எத்தனை யாரெல்லாம் எப்படி எதிர்க்கிறான்னு தெரியணும். அந்த எதிர்க்கு என்னமா கேள்வி கேட்கிறா, தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இது கொண்டு என்னமா பேசுறாரு, அந்த ஞானம் எல்லாம் எப்படி இருக்கு. அடையாறு கமல முன்னாடி பார்த்து அடையாறு கமல தளர்வர்கள் கேள்வன் கையாடி எண்ணம் படையோடு நாம் தகமம் படர்தண்டும் உன் சார்கவில்லும் புடையார் புரிசங்கமம் இந்த பூதலங்காப்பதற்கென்று இடையே பஞ்சாயுதங்கள் அவதாரமே சுவாமி. அப்படி இருக்கச்சே அவர் இத்தனையும் ஆனா அதுக்காக ஆனா அவருடைய கீர்த்தியாலே இந்த உலகத்தையே ஜெயிக்கிறார், தன்னுடைய பெருமையாலே ஜெயிக்கிறார் இல்லையா. ஏன் ஆட்சி ஆழ்வான்னு ஜெயித்தார், சர்வஜ்ன பக்தர்னு வந்தாரணும், சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அவரே ஜெயிச்சாரணும். அது மாதிரி தன்னுடைய வித்வத்தை எல்லாரையும் ஜெயித்த அதுக்காக வரல அவர், அப்படி சொல்ல வரல. மேம்பட்டவர் தாழ்ந்தவன் வேறுபாடு பார்க்கல. இவன் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம் பார்க்கல. தான் திருவாராதனை பண்ணணும்னா சுத்தி வேணுமா, சுத்தி வேணும் என்ன பண்ணும், பெருமாள் தீர்த்தம் எடுத்துக்கலாம், தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கலாம், அல்லது தன் ஆச்சாரியுடைய ஸ்ரீபா தீர்த்தம் இருக்கு இல்லையா அதை புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணாரு, நம்ப மாட்டேன். பெல்லவரங்க அவனிதாசர திருவேணி இருக்கு இல்லையா, அது தொட்டு வந்து திருவாராதனை இருக்காரு, சுத்தி ஆயிடுச்சு. நியாயமானு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த நிலை வருமா, அப்படியாத்தான் தெரிவிக்கிறேன். உடனே என்ன கேப்பா, சுவாமி அவர் பிளவரங்க வலிதாசரா, அவர் பிளவரங்க வலிதாசரா தான் நான் பண்ணுவேன், நீ ராமானுஜரா கேட்போம். நம்ம நிலை என்ன, அதுதான் அவர் எப்படி பண்ணியிருக்காரு அதை பார்க்கணும். இது சொல்ல வந்த அப்படி வேறுபாடு பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் தன்னுடைய கீர்த்தியை காட்டினார் இல்லையா. இதுதான் இந்த பாசுரத்தின் முக்கியமான கருத்து. ஆக பார்த்தான் அனுசமயங்கள் பதைப்ப, இது முதல் வைப்பு. இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையிலே இணைத்தான் புகுந்து பார்த்தான் அனுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, போர்த்தான் புகழ் கொண்டு, இது இரண்டாவது பெருமை. முதல் பெருமை பார்த்தான் அனுசமயங்கள் பதைப்ப, இது முதல் பெருமை. இரண்டாவது பெருமை இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு. அடுத்து மூன்றாவது பெருமை உண்மையினே இணைத்தான் புகுந்து இருவினை தீர்த்தான், தீர்த்தான் இருவினை தீர்த்தான்னா மிகவும் தாழ்ந்த சுபாவங்கள் படைத்தனான அடியேனை திருவரங்கத்தமா தெரிவிக்கிறார். மிகவும் தாழ்ந்த சுபாவம் படைத்தவன் அடிவேன், நான் நீசன், அப்படிப்பட்ட தாழ்ந்தவன், அப்படிப்பட்ட தாழ்ந்தவனான அடியனே அடியுடைய பாபத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. பாப கூட்டங்களுக்கு தலைவன் யாரோ நான் தான், திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். பாப கூட்ட தலைவரை நானேன். அப்படி இருக்க செய்தே அப்படிப்பட்ட உண்மையினை இணைத்தான் புகுந்து இருவினை தீர்த்தான் தெரிவிக்கிறார். இந்த மதுரை விழாவில் தெரிவிக்கிறாரனோ, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனா என்னை எல்லாம் முன்னாடி பார்த்துக்கோம். என்ன யாருன்னு தமிழனா, அப்ப நான் பண்ணிட தவறு அத்தனையும் கணிசிக்காமல், எம்பினவனான் கணிசிச்சானா கணிசிக்காமல் என்னை கைப்பிடித்து நம்மாழ்வார் தூக்கினார்னு மதுரை விழாவில் தெரிவித்தா போலே, அதே போல ராமானுஜரை பத்தி சுவாமி திருவரங்கத்தமிழ சாதிக்கிறார். உண்மையினேன் என்னிடத்திலே புகுந்து இருவனை தீர்த்தான். வெறும் புண்மை மட்டும்தான், எத்தனை பாவங்களோட அத்தனை என்கிட்ட இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் புகுந்து இருவனை தீர்த்தான். யார் தீர்த்தான்னா எப்படி, நான் போய் பிரார்த்தித்தேன், சுவாமி ராமானுஜரே என் இருவனையை தீருங்கன்னு பிரார்த்தித்தேனா, நான் பிரார்த்திக்காமல் இருக்க செய்து தானே குறுக்க வந்து இதைத்தான் இடைத்தான் புகுந்து, உண்மையினோடு இடைத்தான், இடைத்தானா இடையிலே வந்து இருவினையும் தீர்த்தான். அப்படின்னா ஏன்னா இருவினையும் தீர்த்தானா நான் பல நாட்களாக சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாட்களால் சேர்த்து வைத்து என்ன பெரிய வினைகள் இருவினை. அப்படி இல்லைன்னா பெருமைன்னு ஒரு அர்த்தம், பெரிய வினைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெரிய வினைகள் அதை என்னன்னா அப்படிப்பட்ட அந்த இருவினைகளை எப்படி இருக்கணும், அனுபவிச்சு தொலைக்க முடியுமானா தொலைக்க முடியாது. பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்க முடியுமா, தொலைக்க முடியாது. பிராயச்சித்தம் பண்ணியும் தொலைக்க முடியாது, அனுபவிச்சு தொலைக்க முடியாது, இந்த ரெண்டுமே பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இருவினை பெரிய வினை, அப்படிப்பட்ட பெரிய வினையில அந்த பெரிய வினைகள் என்னங்க, இது ஒரு இருவினைனா பெரிய வினைன்னு ஒரு அபிப்பிராயம். இரண்டாவது இருவினைனா பாப புண்ணிய ரூபமான கர்மாக்கள் ஒரு அபிப்பிராயம். இருவினை இருன்னா பெருமை பெரியதுன்னு ஒரு அர்த்தம், இருன்னா ரெண்டுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டுன்னு வச்சுட்டா பாப புண்ணிய ரூபமான கர்மா, பெரியதுன்னு வச்சுன்னா பெரிய பெரிய வினைகள், அப்படிப்பட்ட வினைகள்.
அப்படிப்பட்ட இருவினை தீர்த்தான் யார்? இப்ப சுவாமி வினைகளை தீர்த்தார். அதைத்தான் தீர்த்தான் இருவினை தீர்த்து. இதுக்கப்புறம் இதன் பிறகு மற்றொன்று செய்தார். என் வினைகளை தீர்ப்பது அவ்வளவு பெரிய வேலையா இருந்ததாம். அப்படியா சுவாமி? என் வினை தீர்க்கிறது அவ்வளவு சிரமமா இருந்தான், வேலையா இருந்தான். அதனால தீர்த்து, அது மட்டும் இல்ல, இரண்டாம் தடவை அதை தனியா சொல்றாருங்க. இந்த தீர்த்தான் இருவினை தீர்த்து அப்படின்னா இந்த பாருங்க, பார்த்தான் அனுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையினோடு இணைத்தான் புகுந்து தீர்த்தான். தீர்த்தான் சொல்லிட்டு இருவினை தீர்த்தான், இருவினை தீர்த்து அரங்கன் செய்யல தாழ்வு ஆழ்த்தான். 2 தடவை தீர்த்தான் தீர்த்தணும். என்ன அர்த்தம்? அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய வினைகள், அந்த மாதிரி அது பெரிய வேலையா இருந்துதான். அதனால தீர்த்து என்ற அந்த சப்தத்தை 2 தடவை சொல்ல தனியா வைக்க வேண்டிய ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய வினைகள் சுவாமி தீர்ப்பாரானா? சுவாமி தீர்க்க முடியுமா? எம்பெருமானாரால் தீர்க்க முடியுமா? நம்பிக்கை இல்லை. என்ன திருவந்தம் நம்பிக்கை இல்லைன்னா அப்ப அமுதா திருவரங்கத்துல தெரிவிக்கிறார், தீர்த்தான் இருவனை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தம். தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தம். செய்ய தாளினா அந்த திருவடிகள் செய்ய தாளினை வாடி நம்மளவான்னு சொல்லிட்டு அந்த திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியில சேர்த்துட்டார். அப்பனா என்னுடைய வினைகளை தீர்த்தது அனிஷ்டத்தை போக்கினது. அனிஷ்டத்தை வினைகள் தீர்த்தனா எனக்கு எது அனிஷ்டம்? எனக்கு தேவையில்லாது போகணுமோனோ, என்னுடைய வினைகள் போகணும், பாவங்கள் போகணுமோனோ, பாவங்கள் தீர்த்தான் இருவனை தீர்த்து. அதுக்கப்புறம் இஷ்டம் வேணுமோனோ, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்லுவார். அனிஷ்ட நிவர்த்தி தீர்த்தான் இருவனை தீர்த்தது. இஷ்ட பிராப்தி அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். அதான் இஷ்டம். இஷ்டம் எது? அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். ஏன்னா ஒரு தடவை அனிஷ்டத்தை போக்கி முடிச்சுட்டு ரங்கநாதனுடைய திருவடிகளோடு அமுதனாருடைய திருவடி சேர்க்காம போனா நாளை மறுபடியும் இந்த நிலைக்கே வந்துடுமோ பயம். அதனால இருவினைகள் எவ்வளவு சமப்படுத்தினா போகும்போது போரா போல இருக்கும். இருவினைகள் இருக்கு இல்லையா, பாப்ப புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, போரா போல இருக்குமே தவிர அப்பனா என்ன ஆகும்? போயிடுத்துன்னா இது போயிடுத்து இது காலியா இருக்கும் வச்சுக்கேன். காலியா இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இருவினையை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோட ஆர்த்தா தான் திருப்பி அது வராது. இல்லைன்னா நான் சுவாமி கொஞ்சம் காலியா இருக்கு, திருப்பி நம்ம வந்துருவேன். ஒண்ணுமே இல்லை. நாமே ஒரு ஆத்திரம் ஒருத்தர் கொடுத்துன்னு வச்சோம். அதுக்கு உண்டான என்ன மாசம் இது கொடுத்துறதுக்கு எவ்வளவு ரூபாயோ அதெல்லாம் சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவர் ஒன்றும் சரியா இல்லை, அவரை கலப்பியாச்சு. எப்படியா போகணும், யாரோ பிடிச்சி எப்படி கலப்பியாச்சு. கலப்பினதுக்கு அப்புறம் திருப்பி நல்லவாளா கொண்டு வந்து அந்த ஆத்திரம் கொடுத்துட்டு வைக்கணுமோனோ, சரியா கிடைக்கல. சரியா கிடைக்காதபடியா என்ன பண்ணிட்டுனா திரும்ப ஏற்கனவே இருந்தாருனோ அவர் வந்து கேட்கிறாரு, சுவாமி நான் வரட்டுமா? இவர் தான் சமப்படுத்தினாலும் இவர் இங்கிட்ட எடுத்தாச்சு. எடுத்த உடனே திருப்பி நான் யாரையாவது நல்லவாளை கொடுத்தது வைக்கலன்னா என்ன ஆகும்? மறுபடியும் இங்க இருந்து போன அந்த தீயவரே வந்து கேட்பாரு, நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேனே அப்படின்னு வந்துடுறாருனோ. அதே போல இங்க என்னன்னா இருவினை தீர்த்ததோடு விட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்க்கணுமோனோ, அந்த ஆர்க்கக்கூடிய தன்மையை அப்படி தெரிவிக்கிறனா அதான் இட்ட பிராப்தி. முதல்ல அனிட்ட நிவர்த்தி இருவினை தீர்த்தது. இட்ட பிராப்தி அரங்கன் செய்ய தாழ்வு. இந்த 2வது சாதிக்கு, இதுதான் 2வது சாதிக்கிற. அப்ப அரங்கன் செய்ய தாழ்வு ஆர்த்தான். இருவினைகளை தொலைத்தது ஒரு பக்கம். தொலைத்தவை மறுபடியும் வராதபடி ரங்கநாதனுடைய திருவடியில் என்னை கொண்டு போய் சேர்த்தாரணும். ரங்கநாதர் திருவடிகளை என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாரணும். அந்த நம்பெருமான திருவடியை கொண்டு போய் சேர்த்தாரணும். இது யார் பண்ணது? இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. எம்மி ராமானுஜன் செய்ய. அப்பனா இப்படிப்பட்ட இந்த அற்புத சப்தத்துக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம். அற்புத சப்தத்துக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம் இது. அதனால இந்த பாசுரத்துல 3-4 பெருமைகளை சொல்கிறார். அருசமயங்கள் பதைய பார்த்தார், முதல் பெருமை. 2வது, என்னிடத்தில் இருக்க எல்லா வினைகளும் தீர்த்தார், 2வது பெருமை. உலகம் முழுவதும் தன்னுடைய கீர்த்தியை பரப்பினார், 3வது பெருமை. என்னை கொண்டு போய் அரங்கன் செய்ய தாருடைய யோசிச்சு ஆர்த்தார், இந்த 4 பெருமை. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, 6 சமயங்கள் பதைக்கும்படி பார்த்தார். அதுக்கப்புறம் பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, அப்படியே இந்த லோகத்திலே தன்னுடைய கீர்த்தியை பரப்பினார், தன்னுடைய கீர்த்தியாலே லோகத்தை தீர்த்தினார், 2வது. அதுக்கப்புறம் பார் முழுதும் போர்த்தான் பொன்மையினோடு இணைத்தான் புகுந்து தீர்த்தான். அப்பனா எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கேன், அந்த பாவங்கள் தீர்த்தான், இருவினை தீர்த்தான்.
தீர்த்தது மட்டுமல்ல, அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் அப்படின்னு. இது எல்லாம் ராமானுஜர் செய்யும் அற்புதம் சொல்ல. இப்படி எல்லாம் சொல்ல ராமர் அப்படியெல்லாம் பண்ணுகிறாரா? இதற்கு என்ன பேர் சுவாமி? அற்புதம் அற்புதம் சொன்னதே, இதற்கு என்ன பேர்? திருவரங்க தவதனாரே அடியார்கள் கேட்க, அப்ப என்னை ராமானுஜன் செய்யும் அற்புதமே. ஏன்னா மற்ற பேரிடத்தில் இதை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு வழியே கிடையாது. 4 காரியம். அறுசமயங்கள் பதைத்தது, லோகமுடின் கீர்த்தியாலே பரப்பி பிறப்பி லோக உஜ்ஜீவனம் பண்ண வச்சது, தன்னுடைய பாபத்தை போக்கிறது, போக்கினோது மட்டுமல்லாமல் அரங்கனுடைய செய்யத்தானிலையில கொண்டு போய் சேர்த்தது. இந்த 4 காரியம் பண்ணியிருக்கணும். இந்த 4 காரியம் எங்கேயாவது நம்ம லோகத்துல மற்ற பேர் தான் பண்றதுக்கு வழி உண்டான வழியே கிடையாது. இவர் ஒருத்தரத்துல தான் அந்த வழி பார்க்க முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்துக்கு அகடித கடனா சாமர்த்தியம்னு பேரு. அதைத்தான் இங்க அற்புதம்னு தெரிவித்தார். இப்ப மனவாள மாமி அவர்தான். இப்ப மேலிருந்த வாரியா பாசுரத்துல என்ன சொன்னார்னு பார்த்துட்டோம். அது முதல்ல ஒண்ணு சொன்னேன், கிட்டத்தட்ட அதிகம் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துட்டேன். அதெல்லாம் நீங்க யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி நம்மால ஆந்தனை என்ன பண்ண முடியும் அதை பண்ணணும். ஏன்னா பண்ணணும்னா அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். வெறும் திருமண் காப்பு, யஜ்ஞோபி வீதம், அப்புறம் காடுல தோல்லாம் போட்டுருக்கேன், திருமணித்தாடங்கள் போட்டுருக்கேன், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மேலிழந்த வாரியான இருக்கக்கூடிய வேஷங்கள். வேஷங்கள்னு சொன்ன தவறுதான். இருந்தாலும் அது இருந்தா ஸ்ரீ வைஷ்ணவம் பிரியறது, அவளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு அடையாளங்கள். ஆனா முக்கியம் ஊருக்குள்ள கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். சர்வேஜனா சுகுனோபதி, அதுதான் சுவாமியுடைய திருவுள்ளமே. அதுதான் சுவாமியுடைய திருவுள்ளம். அதுதான் ராமானுஜருடைய திருவுள்ளம் எதுவோ அந்த திருவுள்ளப்படி நடக்குதான் ராமானுஜ மதம்னு பேர். ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருக்கேன்னா அவர் பண்ணதை நம்ம பண்ணால அவருக்கு எதிர்த்தா பண்ணா பிரயோஜனம் இல்லை, அப்ப சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தமா எழுறது. அதான் அது அவசியம் பண்ணணும். பிரார்த்திக்கிறேன். இது ஒரு பிரார்த்தனையை தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இருக்கட்டும். இப்ப பார்க்கணும். அவதாரிகை, அஸ்ரீமன் அவதாரிகை 52வது பாசம். என்னையால இப்படியில் பிறந்தது ஒருவராலும் ஆளவரியனான என்னை ஆளுகைக்கு அவதரித்தார் என்றீர். அவர் தாம் இப்படி அகழ்துகண்ணா சாமர்த்தியவரோடு அவர் செய்த அகழ்துகணங்களை அருளி செய்கிறார். ஆசிரமத்தில் அப்ப வேத பார்த்தான் அருசமயங்கள் பதைக்க, வேத பாக்கியர்களான அருசமயங்கள் அவர்கள் நடுங்கும்படி, அதான் பிறகு நடுங்கும்படின்றார். அவன் நடுங்கும்படினா இதை பார்த்தோம்னா அவன் பயம் வந்துருக்கு. அப்ப வேதத்துக்கு 2 விதமான நிலைகள் உண்டு. வேதத்துக்கு இல்ல, அதை எடுத்துட்டவா. ஒருத்தருக்கு பாக்கியான்னு பேர், ஒருத்தருக்கு குதிர்ச்சின்னு பேர். வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை சொல்றவாருங்க குதிர்ச்சின்னு பேர். வேதமே பிரமாணம் கிடையாது, வேதமே கிடையாது அப்படின்னு சொல்றா பாருங்க, அவளுக்கு பாக்கியான்னு பேர். இங்க எடுக்கிறது யாருன்னா வேதத்தை பிரமாணம்னு ஒத்து கொள்ளாதவாள் தான் இங்க எடுத்திருக்காரு. அருசமயங்கள் பதைப்பன்னா வேதத்தை பிரமாணம் அறியாதவர்கள் யார், அவள் தான் எடுத்திருக்கு. ஏன்னா நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் 3 பிரமாணங்கள் முக்கியம். நேற்று கூட பார்த்தோம். சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம். 3 பிரமாணம் முக்கியம். அப்ப சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம் இல்லையா? பிரமாணம்னா என்னது? பிரமாணம்னா என்னது? அறிவின் ஊற்றுதான் பிரமாணம். அப்படின்னா ஒரு அறிவுக்கு எது அடிப்படையா அது இருக்கோ அது பிரமாணம்னு பேரு. நான் இந்த தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எது அடிப்படை, அதுக்குதான் பிரமாணம் பேரு. பிரமாண புத்தி, புத்தி. அப்ப அந்த புத்தி பெறுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறதோ, எது அடிப்படையாக உதவுகிறதோ அதுக்கு பிரமாணம். நல்ல புத்தி எடுத்துக்கணும். சரி சுவாமி, இப்ப சில ஸ்லோகங்கள்ல சொல்ற அதுவும் பிரமாணம் தான். ஏன்னா அந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம புத்தி வைத்துக்கணும், தெரிஞ்சுக்கிறோம், அது உதவி புரியுறதும் அந்த ஸ்லோகம். அதனால அது பிரமாணம்னு. அதான் பிரமாணம். அப்ப முதல் பிரமாணம் என்னது? புத்தி வருவது, கண்ணால் பார்ப்பது முதல் பிரமாணம். அப்பதான் பிரத்யக்ஷ பிரமாணம். கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கண்ணால் பார்த்துட்டு உங்களை பார்க்கிறேன், நீங்களா இருக்கேன்னு தெரியாது. அதே போல நன்னா இந்த படத்தை பாக்குறேன், ஓ இருக்கா திருவேங்கல்படியா இருக்கான்னு தெரியாது. இந்த பக்கம் எம்பெருமானார் படம் இருக்கு, எம்பெருமானார், இது பிரத்யக்ஷ பிரமாணம் பேரு. ராமானுஜம் கேட்டு இருக்கேன், இதுவும் பிரத்யம். எப்படி சும்மா பிரத்யக்ஷம் உங்களை நான் பார்க்கலையேன்னா, நீங்களேன்னா என்ன பார்க்கலைன்னா, பிரத்யக்ஷம்னா வெறும் பார்வை மட்டும் இல்ல, கேட்பதும் பிரத்யக்ஷம் தான். அதே மாதிரி சொல்வதும் பிரத்யக்ஷம் தான். அந்த வார்த்தை வந்தாலும் இதுவும் பிரத்யக்ஷம் தான். அது பிரத்யக்ஷமா வருதணும், அதான் அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம். அப்ப காதல எழுதணும், இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம்.
ஆனா இது முதல் பிரமாணம். அனுமான பிரமாணம்னாலே இப்ப போயிடுச்சுக்கா சொல்றேன். அனுமானம் எத்தையும் சொல்ல வேண்டாம். நம்ம சந்நிதிக்கு வரும். சந்நிதிக்குள்ள போயிட்டு இருக்கச்சு அன்னைக்கு ஏதோ உற்சவங்கள் நமக்கு தெரியாது. உள்ள இருந்து கூட்டமா ஜனங்க வந்துட்டே இருக்கு. வெளில வந்துட்டு இருக்காங்க. என்னவோ கூட்டமா வந்துட்டு இருக்காதுன்னு சொன்ன ஏதோ உற்சவம் நடந்துட்டு போட்டிருக்கு. அந்த உற்சவத்துக்காக தான் பக்தர்கள் எல்லாம் போயிருக்கா. உற்சவம் முடிஞ்சிட்டு போட்டிருக்கு. எல்லாம் தீர்த்தம் வாங்கி திரும்பி வந்துட்டு இருக்கா. நம்ம அனுமானம் பார்க்கவே இல்லை. அனுமானம் பண்றோமோ இதுதான் அனுமான பிரமாணம். இது அனுமான பிரமாணம். சப்த பிரமாணம் இருந்ததுன்னா என்னதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னதுன்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், சுவாமி இதை தெரிஞ்சுக்கோ அதை தெரியும். அவங்க சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அப்படி தெரியும். அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நிலைதான் சப்த பிரமாணம். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வியாக்கியானத்தை பார்த்தானோ அடியுடைய ஆச்சாரியம் சொல்லிதானே கேட்டு தானே தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சப்த பிரமாணம். ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, யாரோ வாசல்ல போறா சுவாமி, அவளும் சொன்னா சுவாமி கேட்டு தெரிஞ்சுட்டேன், அது சப்த பிரமாணம் வச்சுக்கலாம்னா, ஓ அதெல்லாம் முடியாது. சாஸ்திர சம்மதமா இருக்கணும், பெரிவாளா இருக்கணும், சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட விஷயத்துல கேட்கக்கூடிய நிலை இருக்கணும். அதுதான் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, சாஸ்திரம் ஒத்துண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருந்தா அது பிரமாணம். சாஸ்திரம் ஒத்துக்கல, தன்னெஞ்சில் தோத்திருந்தா அது பிரமாணம் ஆகணும் ஆகுது. அதுதான் சப்த பிரமாணத்துக்கு உண்டான ஒரு தன்மை. இது சப்த பிரமாணம் பேரு. சரி, அப்படின்னு தெரிவிக்கிறதா? அப்ப வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். அப்படி இருக்கச்சே பிரத்யக்ஷம் பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், இந்த 3 பிரமாணங்க சில பேர் பிரத்யக்ஷ பிரமாணத்தை பிரதானமா எடுத்துப்பா. இந்த ஷாருவாக மதம்னு ஒரு மதம் இருக்கு. அவ வேதத்துல ஒத்துக்க மாட்டோம். பிரத்யக்ஷம் கண்ணால பாக்குறது உண்மை. அப்ப கண்ணால என்ன பார்க்கணும்? சரீரத்தை பார்க்கணும். சரீரம் மட்டும்தான் இருக்கு, ஆத்மாலாம் கிடையாதுன்ற. ஆத்மா கிடையாது, பாப புண்ணியங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப பிரத்யக்ஷத்தை ஒத்துட்டு காரணம். அது மாதிரி சில மதங்கள் இருக்கு. அதனால நாம் பிரத்யட்சம் ஒத்துக்க மாட்டோம் இல்ல, பிரத்யட்சத்தை நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா சுவாமி சொல்லுது என்ன தெரியுமா? பிரத்யட்சத்துக்கு விரோதமான சப்த பிரமாணம் இருக்காதுங்க. வேதம் சொல்லவே சொல்லாதுங்க. பிரத்யட்சமும் உண்டு, அனுமானமும் உண்டு, சப்த பிரமாணம். ஆனா இந்த 3 சப்த பிரமாணம் தான் மூல பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் தான் பிரதானம் தெரிவிக்கிற அடியா. அந்த சப்த பிரமாணம் ஒத்துக்கொண்டுதான் வேதம் தான் பிரமாணம். அப்ப வேதைக சமஸ்ருதி கதிமன்னன் தெரிவிக்கிறது. அந்த வேதத்தாலே மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் 4ஆய். அந்த வேதமாவே வேத சுருவின் வேதாத்மா விககேஸ்வரனன் கருடன் பேர். அந்த வேதத்தை காட்டி கொடுப்பதே என்ன கருடாழ்வார்னா கருட வாகனம் ரொம்ப பிரசித்தமா இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்படிப்பட்ட இது தெரிவிக்கிறாங்க. அப்ப சப்த பிரமாணத்தை தெரிவித்துப்பா. இல்ல அது போல அனுமானிக்க ஈஸ்வரனை பத்தி சில பேர் இருக்குதா. அனுமானிக்க பிரதானம் ஆனா பகவான அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன். அனுமானம்னா ஏற்கனவே பிரத்யட்சத்தை பார்த்ததான் அனுமானம் தெரியும். ஏன்னா பகவான அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன். எப்படி அனுமானம்னா, இப்ப இவ்வளவு பிரபஞ்சம் இருக்கணும், இத்தனை பிரபஞ்சம் இருக்கணும், இது யாராவது சிருஷ்டித்து இருக்கணுமோ. ஆமா, அவருக்கு என்ன பேரா வச்சுக்கோ, எது வேணா வச்சுக்கோ, என்ன பேர். ஆனா யாரோ ஒருத்தர் இருந்து இருக்கணும், இருந்தா தான் இது வந்திருக்கும். அதனால அதுக்குதான் அனுமானம் பேரு. இது யாரோ ஒருத்தர் சிருஷ்டித்து இருக்கணும், அது அனுமானத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அனுமானிக ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரனை வேதத்தால தெரிஞ்சுக்கல, அனுமானத்தால தெரிஞ்சுக்கிற சில மதங்கள் இருக்கு. ஆனா சப்த பிரமாணத்தை ஒத்துக்கொள்வது வேதம் தான் பிரமாணம் சொல்லுவார் அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட வேதம், அந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவருக்கு பாக்கியர்கள் பேரு. வேதத்தை ஒத்துக்கொண்டவர்களுக்கு ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்பவருக்கு குதிரைட்டின்னு பேரு. அப்ப பிரமாணம் என்று ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் இல்ல. இப்ப இங்க எடுத்து கடிப்பது யாருன்னா வேத பாக்கியர்களை பார்த்தான் அருசமயங்கள் பதைத்த வேத பாக்கியர்கள் அப்படின்னா. அப்ப 6 சமயம். 6 சமயம் என்னன்னா சுருக்கமாக மனவாழ்மை சொல்றார். ஏன்னா மேல பிரயோகந்திய சுவாமி ஆசிரியமா தெரிவிக்க சாதிக்க போறார். ஆழ்வார் தன் பாசனத்தில் இருக்கக்கூட 6ஐயும் சொல்லிட்டார். 6 சமயங்கள். இந்த இடத்துல 6 சமயங்கள் இருக்கணும். மொத்தம் பாக்கிய மதங்கள் 11 மதங்கள், குதிட்டு மதங்கள் 6 மதங்கள். இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. பின்னாடி எங்கன்னா திருவாய்மொழி முதல் ஸ்ரீய பதிப்படி, 2ஆம் ஸ்ரீய பதிப்படி, 3ஆம் ஸ்ரீ ஆயிட்டு கிட்டத்தட்ட 10ஆம் பாசனம் வந்துட்டோம். கணிசி சாமி இதை முடிஞ்ச உடனே அடுத்து நேர திருவாய்மொழி தான். திருவாய்மொழி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தனியன் முடியணும். தனியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு அவதாரிக்க வரணும். இருக்கட்டும், இதுக்கு சொல்ல வந்தா ஆயிடும். அதுவே 2-3 மாசம் ஆயிடும். இருந்தாலும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அங்க இன்னும் 11 மதங்கள் இருக்கு, பாக்கிய மதங்கள். இப்ப 6 மதங்கள் சொல்லியிருக்காரு. இந்த 6 மதங்கள்ல அது மாத்தி மாத்தி வரும். 11 இருக்கணும்.
ஒருத்தர் இது சொல்லுவார், ஒருத்தர் அஞ்சு சொல்லுவார், ஒருத்தர் அஞ்சு சொல்லுவார். எல்லாமே பாக்கிய மதங்கள். பாக்கிய மதங்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள் 6 மதங்கள். இது 6 மதங்கள் எடுத்துக்காரு. அப்படி இருக்கச்சு அதெல்லாம் மாத்தி மாத்திக்கா அப்படி தெரிவிக்கலையா? அப்பனா இவெல்லாம் அந்த 6 மதங்கள் நடுங்கும்படியாக கண்டார், பார்த்தார், கண்டார். அப்பனா இந்த பூமி எங்கும் தம்முடைய திவ்ய கீர்த்தியாலே என்ன பண்ணாரு? நன்னா உலகம் முழுதும் 3 நன்னா பரவிட்டார், மூடிட்டார். என்ன மூடிட்டார்? போர்த்தான், புகழ் கொண்டு நன்னா மூடிட்டாருன்னு. நல்லா மூடிட்டார். என்னன்னா ரட்சித்தார்னு அர்த்தம். மூடிட்டார்னு அர்த்தம், ரட்சித்தார்னு அர்த்தம். திருக்காப்பு சாத்திட்டே சுவாமி கோயிலாழ்வாருக்கு சாத்தியம். அப்ப என்னன்னா உரகள் 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 வஞ்சுடராடிய சொங்கி அரவிலின் ஆந்தகவாலை அழகிய சார்ந்து வைத்த இந்த பாசனம் சேவிக்கிறோம்னு திருக்காப்பு சாத்தியம். அப்புறம் சங்கத்தாழ்வாரு சக்கரத்தாழ்வாரு நிதானம் நன்னா ரட்சி, நன்னா ரட்சி, ரட்சி, தூங்கிடாதே தூங்கிடாதேன்னு சொல்லி யார் சொல்றாரு? பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பாசனம் தெரிவிக்கணும். அப்படின்னா ரட்சிப்பதற்காக. அதே போலுங்க போத்துறதுன்னா ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார், தீர்த்தான். அதான் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினேன் இடை. புண்மையினே இடன்னா தனக்கு இருக்கு ஆத்ம குணம். அப்படின்னா ஆத்ம குணங்கள் உண்மையா இருக்கணும். ஆனா ஆத்ம குணங்கள் உண்மையா இருக்கணும்னா அனாத்ம குணமா ஆயிடுத்து. உண்மையினே இடை அப்படின்னா ஆத்ம குணம் உண்மையா இருக்கணுமோ அந்த உண்மையானவன் அனாத்ம குணங்கள். அப்படின்னா சாந்தம் இல்லை, சமதமாதிகள் இல்லை. ஆத்ம குணத்துக்கு பிரதானம் சமதமாதிகள். ஸ்ரீவத்தின் மூலில் எடுத்திருக்கார் விரலோகச்சாரி. சமதமாதி சமதமாதிகம் ஆத்ம குணத்துக்கு பிரதானம் சமதமாதிகள். சமதமாதிகள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சமதமாதிகள் இருக்கிறா இல்லையா? அந்த மாதிரி இங்க தெரிவிக்கிறார். ஆத்ம குணத்துக்கு சமானம் சமதமாதிகள் இருக்கிற. அப்ப அந்த ஆத்ம குணங்கள் இருக்கக்கூடிய அப்ப என்னன்னா சமதமாதின மனத்தை அடக்கணும், இந்திரியங்கள் அடக்கணும். மனம் ஒரு கருவி, இந்திரியங்கள் ஒரு கருவி. மனத்தையும் இந்திரியத்தை அடக்கணும். இது அடக்கணும்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப அந்த ஆத்ம குணங்கள் இல்லாம அனாத்ம குணங்களோடு பூர்ணமா இருக்கார் யாரு? திருவரங்க தமதனார். அந்த அனாத்ம குணங்களே நிரூபகமாக உடையவராய் இருக்கக்கூடிய திருவரங்க தமதனார் தான் தெரிவிக்கிறார். ஒருவராலும் ஆனவன்னாட அப்படிப்பட்ட அகலிகரண சாமர்த்தியம் அனாத்ம குணங்கள். அனாத்ம குணங்களால இப்ப நம்ம பதபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அனாத்ம குணங்கள் தெரியாது. சுவாமி திருவரங்கத்தோட யாருன்னு கேட்டா அவரா சுவாமி அனாத்ம குணத்தோடு இருப்பாரு. அதே மாதிரி சாந்தி தாந்தி எல்லாம் இல்லாம இருப்பாரு. அவர் தான் அப்படின்னா அப்ப அவருக்கு நிரூபகமே எதுன்னா ஆத்ம குணமே இல்லை, சாந்தியோ தாந்தியோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலவர் அப்படின்னா அததான் உண்மையினேன். உண்மையினேன் அவ்வளவு பாபப்பட்டு அவன் உண்மையினே இடை. இங்க உண்மையினை இடைத்தான், உண்மையினேன் இடைத்தான். இடை இடைனாலே இந்த இடைங்கிற சப்தத்துக்கு நடுன்னு அர்த்தம் இல்லை. இடைங்கிற சப்தத்துக்கு நடுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்னிடத்தில் அப்படின்னா இடை. இடை இடைன்னா என்னிடத்தில். இடையில வந்துட்டு போங்க, இடையில வந்துட்டு போங்கன்னா நடுவுல வந்துட்டு போங்கன்னு ஒரு அர்த்தம். என்கிட்ட வந்துட்டு போங்கன்னு அர்த்தம். இடையில வந்துட்டு போங்க, இடையில வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அப்ப என்னிடத்துல அர்த்தம். இந்த என்னிடத்துல அர்த்தம். அப்ப இடையினா என்னிடத்துல. அப்ப அது தானே வைத்து புகுந்தான். அப்படின்னா அவரே வந்து புகுந்தார். அது தானே வந்து புகுந்தது. அப்படின்னா உண்மையினேன் இடைத்தான் புகுந்தனா நான் பிரார்த்தித்தவனா கிடையாது. நான் பிரார்த்திக்காம இருக்க செய்து இப்படி இருக்குது நிரபேட்சமாக. எப்படி நிரபேட்சமாகனா அந்த அபேட்சை ஒன்றும் எதிர்பாராமல் நான் பிரார்த்திக்கணுமோ, பிரார்த்திப்பது ஒன்றும் எதிர்பாராமல். அப்பனா முதல்ல பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கவே இல்லை, நீ வரணும்னு கேட்கணும். அதையும் கேட்காம இருக்க செய்து பிரார்த்திக்காம இருக்க செய்து அவர் வந்து என்ன பண்ணார்? உண்மையிலே இடைத்தான் புகுந்து என் மனசுக்குள்ளே புகுந்தார். புகுந்துன்னா அவனை அப்படியே உபாசனம் பண்ணணும், ஆராதனம் நிதித்தியாசனம் பண்ணணும். அதெல்லாம் எத்தனையோ இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம இருக்க செய்து அவர் கிடுக்குன்னு வந்தார். என் மனசுல வந்தார். அத்தித்வாதின்னு வெறுமனே கேட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லை. இது இத்தனை மேல மேல பிரார்த்தித்து ஒருத்தர் கூட்டி கொண்டு வந்தாங்க இல்லையா? இது எதையுமே எதிர்பார்க்காம நிருகேத்துகமாக தானே வந்து கை கொண்டார். இதான் உண்மையிலே இணைத்தான் புகுந்து. உண்மையிலே இடைத்தான இடையிலனா தானே வந்து புகுந்தார். அது மட்டும் இல்ல, தன் பெயராக புகுந்தார், நெருகேத்துக்கமாக வந்தார், என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காம வந்தார். இது இத்தனை அங்க இருக்குது. அதனால அப்படிப்பட்ட இது எதையும் எதிர்பார்க்காமல் நெருகேதுக்கமாக தானே வந்து புகுந்தார், கை கொண்டார். புகுந்து என்ன கை கொண்டார், என்னை தூக்கி வச்சுட்டாரோ இது இருக்கு. சரி, இப்ப ராமானுஜர் என்ன பிரம்ம கல்பம் நியதாது பவேவிய நாசியம் இங்க எடுத்திருக்காரு. பதபதார்த்தத்துல மனவாள மொழிகள் எத் தர்ம கல்பம் கல்பு நியதாது பவேவிய நாசியம் அப்படின்னா
மேற்கொண்டு தன்னுடைய இருவினை இருக்கு இல்லையா, இந்த இருவினை திருவரங்க தமிழ்நாடு இருவினை, அந்த இருவினை எவ்வளவு பெருத்த இருவினை என்றா அதுக்கு ஒரு விசேஷம் அப்படிங்கிறார். விசேஷம் என்னன்னா ஏதோ ஒண்ணு சொல்லணும், இத போல சுவாமி, இத போல அந்த நிலை அப்படின்னு சொல்றோம்னோ, அப்ப இவருடைய இருவினைக்கு என்ன எதை போல தெரிவிக்கிறான்னா பிரம்ம கல்பம். எத் பிரம்ம கல்பம், பிரம்மாவுடைய கல்ப காலமே, பிரம்மாவுடைய கல்ப காலம் என்ன தெரியுமா, பிரம்மா முடிஞ்சு போறாரு அர்த்தம். பிரம்மாவுடைய கல்ப காலம் அனுபவித்து முடித்தாலும் இந்த இப்படி இருக்கக்கூடிய எது என்னுடைய வினை, இப்படிப்பட்ட வினைகளை என்னால பூர்ணமா நசிச்சு போக முடியுமானா முடிய முடியாதுன்ற. ஏன்னா கல்பத்தின் ஆரம்ப அறிவில பிரம்மா பிறக்கிறார், அந்த கல்பத்தின் முதலே பிரம்மா நல்லா முடிஞ்சு போறார். இப்ப என்னன்னா கல்பம் வந்து விட்டோம்னா பிரம்மா பறக்கிறார், கல்பம் முடிஞ்சதுன்னா பிரம்மா கிளம்பி போயிறார். ஆனா அந்த பிரம்மாவுடைய காலத்தை பூர்த்தி அனுபவித்தாலும் நாம் பண்ணிட பிரிவினைகள் இருக்கே, இருவினைகள், அந்த விரிவினைகளை பூர்த்தி அனுபவிச்சோ இல்ல பிராயச்சித்தம் பண்ணி அது போக்க முடியுமானா போக்க முடியாது. எத்தனை சரீரத்தை எடுத்தாலும் தொடர்ந்து 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 வந்துட்டே போதுங்க. அது அத்தனை நிலைகள் வந்திருக்கு. அப்ப பிரம்ம கல்பம், அந்த கல்ப காலம் என்பது பிரம்மாவின் காலம் என்ன சுவாமி, பிரம்மாவின் காலம் என்ன, இப்ப நம் காலம்னா என்ன சொல்லுது, 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு இருக்கும். அது 30 நாட்கள் ஒரு மாசம், 365 நாட்கள் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோமோ. நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், அதான் உத்தராயணம் தட்சிணை. உத்தராயணன் இது எங்க இது தெரியும்னா அநேகமா திருப்பாவ அவதாரணி இது சொல்லுவா. ஹேமந்தே பிரதமே மாசே நந்தபிரித குமாரிகாக சேரிகு பவிஷ்யம் குஞ்சானாக காத்தியாயினி அர்ச்சனமிருதம் காத்தியாயினி மகாமாயி மகாயோன் நிதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பத்திமே குருதே நமக. இந்த ஸ்லோகத்தை சொல்லாம அனுபவ மாட்டேன், பாரத ஸ்லோகம் திருவண்ணம் அப்படி இருக்கச்சே ஹேமந்த் ருதுவிலே அப்ப பண்ற அதுக்கு அடுத்த இது வந்துருத்தோம்னா மாசம் வந்துருத்தோம்னா உத்தராயணம். உத்தராயணத்துல அப்ப தட்சிணாயணம் உத்தராயணம் அவளுக்கு பகல் பொழுது பொழுது, நமக்கு ஒரு வருஷ காலம் அவருக்கு ஒரு நாள் வருது இல்லையா, அப்படி தெரியுது இல்லையா. அப்ப அது தெரியுது, சரி சுவாமி அது நன்னா தான் தெரியுது, அப்படிதான் தெரியுது. அப்ப 360 வருஷங்கள் அவளுக்கு ஒரு வருஷம் அப்படி இருக்க செய்து அந்த மாதிரி அப்படியே போட்டுட்டே வரும். போட்டுட்டே வந்தா இப்ப 1000 சதுர்யுகங்கள் இருக்கு இல்லையா, 1000 சதுர்யுகங்கள் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது 45 லட்சத்து சொச்சம் ஒரு சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் போயிடுச்சுன்னா பிரம்மாவுடைய பகல் பொழுது. அதை போல ஒரு 1000 சதுர்யுகம் ராத்திரி. என்ன சுவாமி 1000 சதுரம் 12 லட்சத்து சொச்சத்தை என்ன பாருங்க, 12 லட்சம் சாரி 45 லட்சத்து சொச்சத்தை 1000ஆல பெருக்கணும். அது எத்தனை வருஷம் வருதுன்னு தெரியாது. அத்தனை வருஷம் வந்துருச்சுன்னா அப்ப பிரம்மாவுக்கு என்ன சமயம், எத்தனை வருஷம் சுவாமி, எத்தனை வருஷமா, எத்தனை நாள் சுவாமி, எத்தனை நாள் கூட கிடையாது. ஒரு நாள்ல பகல் பொழுது பிரம்மாவுடைய காலம். நீ திருப்பணால சொல்லியிருக்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அப்ப அந்த மாதிரி அந்த நாற்பது, அதே போல ஒரு ராத்திரி 1000 சதுர ராத்திரி, அதை போல 360 நாட்கள் போகணும் அவருக்கு. அதை போல 360 நாட்கள் போய் அதே போல அவருக்கு 100 வருஷம் போகணும். அந்த 3 வருஷம் முடிஞ்சிட்டனா ஒரு கல்பம்னு அர்த்தம். அவன் எங்கேயோ கணக்கு போறது. ஆனா அந்த கல்பம் அந்த கல்ப கோடி காலம் அனுபவித்தாலும் கண்டிப்பா இந்த இருவினைகள் நாசம் அடையாது, இருந்துட்டே இருக்கும். அவ்வளவு பாபத்தை பண்ணியிருக்கேன்ற திருவரங்கத்துல. இந்த கல்ப கோடி காலம் நான் பூர்ணமா பண்ணா கூட அப்ப இந்த இருவினைகள் நாசம் அடையவே அடையாது. அத்தனை வினைகள் சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுங்களா. ஆக இத்தனையும் சரி சுவாமி எப்படி போயிட்டு ஒரே வினாடி பொழுது போய்கிட்டார் சுவாமி ராமானுஜன். என்ன பண்ணான், ஒரே வினாடி பொழுது தீர்த்தான், இருவினை தீர்த்து ஒரே வினாடி பொழுது தீர்த்தானே. இப்படிப்பட்ட பாவங்களை போக்கினதோடு இல்லாமல் என்ன பாருங்க, சரி சுவாமி பாபத்தை போயாச்சு, அடுத்து நீ அப்படி ஒரு மொழியில உட்காந்துக்கோ அப்படி சொல்லாமோ இல்ல. இந்த பாபத்தை போக்கியதோடு இல்லாமல் என்ன பண்ணான்னா, இல்லாமல் பெரிய பெருமாளுடைய அழகிய திருவடிகளை தீர்த்தான், இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாரிணையோடு ஆர்த்தான். பெரிய பெருமாள் அழகிய திருவடிகள், அந்த திருவடிகள் சம்பந்தத்தை ஏற்படுத்தினான். இந்த இடத்துல அரங்கன் செய்ய தாரிணையோடு ஆர்த்தான் இல்லையா. அப்ப அரங்கனோடு ஆர்த்தான், தாரிணையோடு ஆர்த்தான், செய்ய தாரிணையோடு ஆர்த்தான். 3 விஷயம் இல்லை. அரங்கனோடு ஆர்த்தான், தாரிணையோடு ஆர்த்தான், செய்ய தாரிணையோடு ஆர்த்தான் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அவன் முதல்ல ஆர்த்தான், அரங்கனோடு ஆர்த்தான்,
தாளினையோடு ஆர்த்தான், செய்ய தாளினையோடு ஆர்த்தான். நான் அர்த்தம் இப்ப ஆழ்வார் திருநரசிம்மர் இதுதான் தெரிவிக்கிறேன். என்னன்னா அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் என்றனா அரங்கனோடு ஆர்த்தான். அப்படி என்ன அர்த்தம்? எங்கேயோ பரமபத்தில் இருக்கக்கூடிய அந்த சீவைக்குண்டநாதனோட ஆட்களை க்ஷீராப்திலே யூக வாசுதேவனார்கள் அவரோடு ஆர்க்கவில்லை. அபாலான எங்க பண்ணான்? அரங்கன், திருவரங்கநாதன். எது? அந்த பஞ்ச பிராகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சாவுக்கு உண்டான வைபவத்திற்கு அந்த அர்ச்சாத்திலே நீ பிரதானமா இருக்கக்கூடிய அந்த அரங்கனோடு ஆர்த்தான். இது முதல் பெருமை. இது ராமானுஜர் பண்ணின முதல் பெருமை. அடுத்து தாளினையோடு ஆர்த்தான். முதல்ல அரங்கனோடு ஆர்த்தான், அப்ப ஸ்ரீரங்கநாதனோடு ஆர்த்தான். அடுத்து தாளினையோடு ஆர்த்தான். அந்த அரங்கத்திலே தோல் ஆசைப்பட்டு இந்த பாருங்க, அந்த அரங்கன் இல்லையா, அரங்கன் தேவை பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளுடைய தோல்ல ஆசைப்பட்டு தோல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கலாமோ? சேர்க்கல. இல்ல சுவாமி அவருடைய திருக்கைகள் இருக்கணும், அந்த திருக்கைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கலாமோ? சேர்க்கல. இல்ல அவருடைய திருமுடி இருக்கணும், அந்த திருவிழா கொண்டு போய் சேர்த்துக்கலாமோ? சேர்க்கல. எங்க சேர்த்தார்? திருவடி தாவரில் ஆசைப்பட்டு ஆர்த்தான். அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான், செய்ய தாளினையோடு ஆர்த்தான். அப்பனா என்ன பண்ணாலும் முதல்ல அரங்கனோடு ஆர்த்தான், அப்புறம் பெரிய பெருமானோடு ஆர்த்தான். அந்த பெரிய பெருமானுடைய திருமுடியோ திருக்கண்களோ திருவாயோ திருச்செவியோ திருமுடியோ அதுல ஆர்க்கல, திருவடியில் ஆர்த்தான். அப்ப செய்ய தாளினையோடு ஆர்த்தான். செய்ய தாமரை தாளினை வாழியே, சேலைவாழி திருநாபிவாழியே நித்தியமா சொல்லிட்டு இருக்கோம். மணவாளம் அப்படி இன்னும் சொல்றோம். அப்படி செய்யத்தான் அப்படி மணவாளன் சொன்னாலும் செய்ய தாமரை வந்துருக்கும். அவரும் அழகிய மணவாளன், இவரும் மணவாள மாமுடி, இவரும் மணவாளன். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யா பாத்தாரம் முடிவு இருக்கு இல்லையா, அழகிய மணவாளன் பேரு தானே. அப்படி இருக்கச்சது இவரும் மணவாளன் அவரும் மணவாளன். அப்ப மணவாளன் வந்துட்டால செய்ய தாமரை வந்துரும் போட்டிருக்கு. இதுக்கு சொல்லுவதுன்னா அப்ப அவர் மலமா இவரும். அப்ப வைபவம் என்ன சுவாமி, இவர் சிஷ்யர் ஒரு ஆச்சாரியன். இங்க சுவாமி ஆச்சாரிய சிஷ்ய பாவம் சொன்னா மணவாளன் ஆச்சாரியன் அவர் சிஷ்யன் ஆச்சாரியன், மணவாள ஆச்சாரியன் இவர் சிஷ்யன். அப்ப வைபவம் அப்ப என்னன்னா ஆச்சாரனுக்கு வைபவம் சிஷ்யனுக்கு எல்லாம் போகுமா? ஆச்சாரனுக்கு செய்ய தாமரை தாரிட வாழியன்னு இருக்கு இல்லையா, ஆச்சாரன் யாரு? மணவாள மணிகள். செய்ய தாமரை தாரிணை வாடியே, சேலை வாடி திருநாபி வாடியே, துய்யமாகும் புரிநூலும் வாடியே, சுந்தரத்திரி தோரிடை வாடியே, கையவேங்கி முக்கோளும் வாடியே சொல்லிட்டு போகணும். அதே போல இந்த செய்ய தாமரை என்று ஆச்சாரன் இருக்க முடியாது, அதே வைபவம் சிஷ்யனுக்கு இருக்கணுமோ? அதான் இல்லாம போகுமா? இப்ப இங்க செய்ய சேர்க்க காரணம் என்ன? செய்ய ஆச்சார அனுகிரகத்தோடு செய்ய தாமரையோடு ஆர்த்தான். அப்ப செய்ய தாமரை தாளினை அப்ப படைத்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஆச்சார அனுகிரகம் இருந்துதான் இவருக்கு செய்ய தாமரைன்னு வந்துச்சு. மணவாளமாவுடைய அனுகிரகம் இந்த பரிகாரம் இவருக்கு செய்ய தாமரை வந்துட்டு தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கலையா? அப்ப செய்ய தாமரை ஆர்த்தான். இப்ப சிஷ்ய சம்பத்தோடு நான் தெரிவிக்கிறேன். இப்ப இவ என்ன சொன்னாலும் நம்பெருமானின் சிஷ்யன் இல்லையா, அப்ப இவருக்கு அந்த செய்ய தாமரை ஆகணும்னா மாமுனிகளுடைய அனுகிரகத்தாலே மணவாளுடைய அனுகிரகத்தாலே செய்ய தாமரை தானே ஆர்த்தான். இப்ப இந்த சிஷ்ய சம்பத்தோடு திருவரங்கத்தான் ஏற்பட்டது, செய்ய தாமரையோடு ஆர்த்தான். கடைசியா சம்பத்தி திப்பார், சம்பத்தி பித்தார்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்த்தான் அர்த்தம்னா கொஞ்சம் நன்னா கட்டியா இழுத்து கட்டுறதுன்னு அர்த்தம். ஆர்த்தான் ஆர்த்தான் ஆர்த்தான்னா புரியத்துக்கா சொல்றேன். இப்ப ஏதோ ஒண்ணு நல்லா கட்டி மேல ஏத்தணும், மேல ஏத்துமா அப்படி ஆடுறது. ஆடினா என்ன பண்ணுவான்? சுவாமி சரியா கட்டல, கீழே இறக்கணும் அப்படின்னு மறுபடியும் தீர்த்து நன்ன விட்டு கிட்டு நல்லா இழுத்து கட்ட பாருங்க. அதுக்குதான் ஆர்த்தான்னு பேரு. நன்னா கட்டுற பண்ண அந்த கட்டுறதுதான் ஆர்த்தான்ற அர்த்தம். ஆக 4 விதமான அபிப்பிராயத்தை காட்டினார். அப்ப இப்ப திருவரங்கத்துல ஆச்சரியப்படுகிறார். நம்மை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கணும்? நாமும் சுவாமி குரத்தாழ்வார் திருவடிகளை நம்ம பத்தினோம். ஏன்னா திருவரங்கத்தவதாருக்கு ஆச்சாரியன் சமாசன ஆச்சாரியன் குரத்தாழ்வார், எம்பெருமானார் இல்லை. ஏன்னா எப்பப்பட்ட சாய்வு வாங்கினாரோ நீரே ஆச்சாரன் வந்து அவரை நீரே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார் என் சுவாமி. அதனால நான் குரத்தாழ் தான் அவர் சமாசனம் பண்ணார். அப்ப நம்ம குரத்தாழ் திருவடியை பத்தினோம். கூரத்தாழ திருவடி பத்தினே கூரத்தாழ என்ன பண்ணார்? ராமானுய திருவடியை இருந்து சொல்லி அவர் கொண்டு போய் ராமானுய திருவடி கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்த உடனே அப்ப என்ன பண்ணிருக்கோம்? சுவாமி என்ன பண்ணிருக்கோம்? நான் கூரத்தாழாட்ட நான் அனுப்பி வைத்தேன், அந்த கூரத்தாழை என்னிடத்தில் அனுப்பினார். அப்பதான் நீ என்ன பண்ணுவோம்? எங்கிட்டே இரு, எங்கிட்டே இரு. எங்க நான் தானே உடையவர், எனக்கு தானே உடையவன் பேர் கொடுத்திருக்கு. என்னைக்கும் நம்பெருமானுக்கு உடையவன் பேர் கொடுத்தாரு. நிச்சி விபூதி என்ன, நீலா விபூதி என்ன, இந்த இடத்துக்கு உடையவர் நீதான் அப்படின்னு கொடுத்தாயினா அப்ப உனக்கு மோட்சத்தை நானே கொடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு என் திருவடியை பத்து அப்படின்னு என் திருவடியும் ஆர்த்து இரு.
அப்படின்னு சொல்லியிருக்கோம் போனோ. ஆனா அவர் அப்படி சொல்லல. எவ்வளவு பௌராணிகர் இருப்பார். அவர் சொன்னது என்னன்னா, கண்டிப்பா தன்னுடைய திருவடிகளுக்கு கீழே ஆர்த்தமாய் கொண்டு போய் சேர்த்திருக்கணுமோன்னு சேர்க்காம, ரங்கநாதன் திருவடி கீழ் ஆர்த்தான், அரங்கன் செய்ய தாரிணையோடு ஆர்த்தான். ரங்கநாதன் திருவடிகளை கொண்டு போய் ஆர்த்தான் இல்லையா. இப்ப என்னன்னா, மொத்தமாக ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டாவது என்ன சுவாமிக்கு சாமித்தனா தன் திருவிழை சேர்த்திருக்கலாமா? நம்ம தன் திருவடியோடு ஆர்த்தாமல் அரங்கன் செய்ய தாரிணையோடு ஆர்த்தான் இல்லையா. கீழே அரங்கனோடு ஆர்த்தான். திருப்பார்கடல் போகாமல் அல்லனா பராமத்துக்கு போகாமல் அரங்கனோடு ஆர்த்தான்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இல்ல சுவாமி, இந்த அர்த்தம் எதனால வந்ததுன்னா, எத்தனைதான் பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம், அச்சை என்ன, இந்த 5 நிலைகளுமே அச்சைக்குண்டான ஒரு பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. அவனிவன் என்று கூடேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும் நீள்கடல் வண்ணன் ஆழ்வார் பாசம். அவனிவன் என்று கூடேன் மின்னு செய்யதாமரை கண்ணனாய் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகம் மணவாமணி ஸ்ரீசுக்தி திருவாய்மொழி ஆச்சரியமான பதிகம். திருவாய்மொழி அனுபவம் ஒரு தனி தட்டு, நிஜமா தனி தட்டு. அத யார் அனுபவிக்கிறாளோ அந்த இடமே ஸ்ரீவைகுண்டம். வேறு இடம் தனியா கூட போக வேண்டாம், அந்த அனுபவமே ஸ்ரீவைகுண்டம் ஆயிடும். எப்படி சொன்ன? அப்ப செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் தீய விபவமாய் தோன்றிவர்கள் எய்துமவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எரிதன்றான். அப்ப அர்ச்சைதன பிரதானம். அதெல்லாம் என்ன பண்ணார்? அந்த ஸ்ரீவைகுண்டராதற்கு ஆர்க்கவில்லை. யூக வாசுதேவன் திருப்பார்க்கடல் வாசுதேவன் ஆர்த்தவில்லை, கொண்டு வந்து அரங்கநாதன். அப்படின்னா அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய திருவிழா ஆர்த்தாரனோ. இதனால இல்ல சுவாமி, 5 நிலைகளிலே இந்த அர்ச்சா திருமேனி தான் பிராதானியம். அந்த அர்ச்சா திருமேனிக்கு இருக்கக்கூடிய வைபவம் நம்ம சரணாகதி பண்றோம். ஒன்றும் சரணாகதி பரத்துவத்துல பண்றோமா, வியூகத்துல பண்றோமா, விபவத்துல பண்றோமா, அந்தர்யாவையில பண்றோமா, அர்ச்சையில பண்றோமா? பரத்துவத்துல பண்ணோம்னா நாம அங்க போனோம். நாம இங்க சரணாகதி பண்ணதான் அங்க போக முடியும். அப்ப அங்க பண்றதுக்கு வழியே இல்லை. வியூகம் திருப்பார்கள் எங்க இருக்கு தெரியாது. எங்க இருக்கு சுவாமி? அப்படி இருக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, ஆழ்வார்கிட்ட பாசனம் இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். சிவைகுண்டம் அதேதான் சொல்லிட்டு இருக்கோம், தெரியாது. சரி சுவாமி, அவதாரங்கள் நம்ம இருக்கிற நேரத்துல பறந்துருக்காரணும். ராமனா, கண்ணனா, வராகனா, அந்த அவதாரம் பண்ணிருக்கணும். நான் அப்ப இல்லையே, நான் இருந்திருக்கேன்னா இல்லையே. அப்ப அதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அந்தர்யாமி என்கிட்ட என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அணிஞ்சிட்டு என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்காருன்னா அஷ்டாங்க யோகம் தெரியணும். எங்க தெரியுது? ஒண்ணு கீழே காலக்ஷேபம்னா இன்னைக்கெல்லாம் நாற்காலி இல்லைன்னா காலக்ஷேபம் இல்லை. கீழே உட்காருதுன்னு அப்படியே ஒரு சப்பலாங்கல் போட்டுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்குன்னா இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் போயிடுச்சுது. அப்ப என்னன்னா எங்க அஷ்டாங்க யோகா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்னதான் சுவாமி? அர்ச்சை. அர்ச்சை பின்னாரம் தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்து எப்பேர் நட்டப்பேர். அப்ப அவர்கள் பக்தர்கள் உகந்து இருக்கக்கூடிய எந்த திருமேனியோ அந்த திருமேனில் உகந்து வர்த்திக்கிறானோ அந்த அப்படிப்பட்ட திருமேனிலே இவர் என்ன பண்ணாரு? அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். அப்படி அர்ச்சாவத ஸ்ரீரங்கனால் கேட்டல் சொல்வதற்காக அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான்னு அந்த வாக்கியம் சொல்லிட்டு, ஆனா இங்க அதை பத்தி பேச வரல. அதுன்னு சுவாமி சொல்லியது, அதை பத்தி பேச வரல. ஏன்னா தன்னுடைய திருவடிக்கு சேர்த்து விடாமல், அதாவது ஆச்சாரிகள் தான் என்ன பண்ணுவார்? ஆச்சாரியர்கள் நாதுமணி என்ன பண்ணார்? ஆளவந்தார் என்ன பண்ணார்? அத்திர பரத்தசாபி நிச்சயம் யதீய சரணம் சரணம் அத்தீயம் சொன்னார். இங்க நான் நாதமுனிகளுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு சிவைக்குண்டு போறவன தோல் மாற மாட்டேன்ட்டார். இங்க ஆச்சாரிய கைங்கரியம், இங்க ஆச்சாரிய கைங்கரியம் விட்டு அங்க போயிட்டு தோல் மாறுவேனா? தோல் மாறுறதுன்னா பெருமாள் வேலை பண்ணான்னு வச்சுக்க, அப்படி லாபகமா இப்படி பார்த்துவா. இடத்த தோல் இருந்து வலது தோலுக்கு, வலது தோல் இருந்து இடது தோலுக்கு மாத்திரம் வரணும். அந்த மாதிரி இங்க ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண சுவாமி, என்னதான் சிவைக்குண்டு போனா அங்க சிவைக்குண்டு இருக்க போறான், அவருக்கு தானே கைங்கரியன்னா இல்லைன்ட்டாரு. அங்க போனாலும் ஆச்சாரிய கைங்கரியம் தான். அப்படித்தானே பண்ணணும். இப்ப சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணிருக்கணும்? உண்மையினோர் இணைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து, அந்த திருவரங்கத்தோட இருவினைகள் தீர்த்தான். தீர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? திருவரங்கத்தோடே என் திருவிடைய பத்து நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். ஏன் மோட்சத்தை கொடுக்குறேன்னா, இந்த விபூதி நிச்சய விபூதி ரெண்டுமே என்னுடைய நிலையில இன்னைக்கு கொடுத்தாச்சு, உடையவர்னு பேர் கொடுத்தாச்சு, நானே கொடுக்குறேன். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி
சுவாமி ஸ்லோகமே இருக்கு. அது மட்டும் இல்ல, விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என்பீர் மேல வரப்படுது. எம்மை ராமானுஜன் மண்ணின் தலை துதித்து இதெல்லாம் பண்ணியிருக்காரனோ. அப்படி இருக்கச்சது நான் கொடுக்கிறேன் என் திருவடியை பத்து எப்படி புறத்தாழ என்ன காட்டி கொடுத்தாரோ என்கிட்ட யாரும் சொல்லிருக்கலாமானோ? சொல்லல சொல்லல. ஏன் சொல்லல? ஆளவந்தார் சொன்னாரு, சுவாமி இங்க நாதமணிக்கு நான் கைங்கிறேன், அங்க போறோம் ஆச்சாரிய கைக்கிறதுன்னு இருந்தாலும் ஆச்சாரிய கைக்கிற அங்க போறோம் ஆச்சாரிய பிரார்த்திக்கிறோம் இல்லையா? அப்ப தன் திருவடி கீழே சேர்த்து இருக்கணுமோனோ? ஆச்சாரியன்கள் தன் திருவடியில் ஒருத்தர் பண்ணிந்தால் அவனை கொண்டு போய் எங்க சேர்ப்பா? பகவான் திருவிழா சேர்ப்பவா என்கிற அர்த்தத்தை அதை நமக்கு மட்டும் தனியா பிரிச்சு காட்டுறது தான் கீழே இருக்கிறதோடு சேர்க்கவே இல்லை. 4 வைபவங்கள் சொன்னாரணும். என்ன வைபவங்கள்? நல்ல பாருங்க. பார்த்தான் அரிசமயங்கள் படைவு, இது ஒரு வைபவம். இப்பார்முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, 2வது வைபவம். பொன்மையினோடு இணைத்தான் புகுந்து, 3வது வைபவம். தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தானிடையோடு அடுத்தது 4வது வைபவம். இந்த 4வது வைபவத்தை இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட 3 வைபவத்தோடு சேர்க்கல. மேல வரப்போகுது சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னா இது தனித்தட்டு சுவாமி. சாமானிய ஆச்சாரிய புருஷாலாம் என்ன பண்ணா, என் திருவிழை பத்தி நான் மோட்சம் கொடுத்துருக்கீங்கன்னா ஆச்சாரனாலே பிரதானம், ஆச்சார அபிமானம் உத்தார்ந்துருக்க அப்படித்தானே பண்ணிருக்கணும். அதை பண்ணாம நீங்க என்ன பண்ணிருக்காரு? அப்ப இது சேர்த்து பார்த்தா அர்த்தம் மாறுபட்டு. 2வது, அந்த 4 விசேஷத்தோடு சேர்த்து பார்த்துட்டோம்னா இது அர்த்தமே மாறுபட்டுரும். அதனால பஞ்ச பிரகாரத்துல அரங்கராது கேட்டோம்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல கீழே இந்த இருக்கக்கூடிய வியாபத்தி சொன்னார் இல்லையா? 2த்துக்கு ஒரு வியாபத்தி வேறு மாறுபாட்டு சொன்னார். அதுக்கு மேல இப்ப சொல்றதுன்னா ஆச்சாரியன் தன் திருவிழை ஒருத்தர் விழுந்தால் அவனை கொண்டு போய் பகவான் திருவிழை கொண்டு போய் சேர்க்கணும் என்றால் அவனுடைய மகா பாபங்களை போக்கி அரங்கன் செய்ய தாரிழையோடு சேர்த்தான் இல்லையா? இது யார் பண்ணுவார்னா எம்பெருமானதான் பண்ணுவார். கண்கள் என்னைக்குமே யாராவது ஒருத்தர் வந்து சேவிக்கிறான்னா உடனே நான் 2 திருவடியா கொஞ்சம் முன்னாடி வைக்கிறேன், நல்லா சேவிச்சு. நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு சேவிக்கணும். யாரோ வந்து சேவிக்கிறான்னு சில பேரு ஒண்ணும் தெரியாது. ஆனா அடியேன் ராமதாஸ் சொன்னது இவருக்கு அப்படியே புலகாங்கி தெரிஞ்சுவார். என்ன கூட அடியேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே திருவடியை காண்பார். அப்படி அவெல்லாம் பாப்பா, திருவடி சேர்க்கலாமா வேண்டாம், திருவிக்கலாம் வேண்டாம், என்ன சேவிச்சுக்கல அப்படிமா. ஒரு வைபவம் இருக்காது. இப்படின்னு சில பேர் இருந்துட்டு இருக்கா. இப்ப ராமானுஜர் என்ன பண்ணிருக்கோம், அவருக்கு அந்த யோகதை உண்டு, அவர் தான் கொடுக்குறாரு. ஆனா அவர் என்ன பண்ணார்? நேர அரங்கன் செய்ய தாரிடையோடு ஆர்த்தார் இல்லையா? இவை என்பி ராமானுஜன் செய்யும் அற்புதம். அவருடைய அகர்ஜ கண்ண சாமர்த்தியம் தெரியா? அப்ப நமக்கு நாதனான எம்பெருமானார் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இவை எத்தனை சாதித்தார். அப்ப இவை என்பி ராமானுஜன் செய்யும் அற்புதம் என்று தெரிவிக்கிறார். ஆக சுவாமி மணவாளனுடைய அவதாரிகை என்ன, மேற்கொண்டு அவருடைய பதபதார்த்தங்கள்ல 2ஐயும் அனுபவிக்க பெற்றோம். அதுக்கு அடுத்தபடியா திருலோகங்களுடைய வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் இருக்கிறார். 52ஆம் பாட்டு. என்னை ஆளவந்தி படியில் பிறந்தது என்று ஒரு வாரம் ஆளவரிய ஒன்னை ஆளவந்த அவதாரித்தர் என்று அவரை கொண்டாடா நின்றேன். இந்த அவதாரத்திலே உம்மை ஒருவரையே ஆளா நின்றாரோவென்ன. இதுல சுவாமி மணவாளனுடைய அந்த வியாக்கியானத்துக்கும் பெருலோகஞ்சியுடைய வியாக்கியானத்துக்கும் வித்தியாசம்னா மாற்று கருத்து கிடையாது. அவர் சொல்லக்கூடிய பாங்கு வேறு, இவர் சொல்லக்கூடிய பாங்கு என்னன்னு பின்னாடி தெரிவிக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் ஆளா நின்றார் என்ன, முதல் மன்னமே உத்தேசித்து அவதரித்து என்னை ஆளுவக்காவே ஆகிரம் இவர் அவதரித்தது அவைதிக சமயங்கள் ஆலோசித்து நச்சித்து போன லோகங்களை எல்லாம் கண்டு சகிக்க மாட்டாதே அந்த வைதிக சமயங்களை நச்சிப்பித்து தம்முடைய கீர்த்தியாலே லோகங்கள் எல்லாவற்றிலையும் வியாபித்து குரூர பாபியான எம்பக்கரிலே பிரவேசித்து என்னுடைய வாசிச்சாலே புரிஞ்சிடும், என்னுடைய பாவங்களை எல்லாம் நசித்து போம்படி பண்ணி பின்பு பெரிய பெருமாவுடைய அழிக திருவடிகளோட சம்பந்திப்பித்தார். இப்படி ஒரு காரியத்தை உத்தேசித்து அநேக காரியங்களை செய்தார். இப்படி இந்த எம்பெருமானார் செய்தவர்களும் ஆச்சரியங்களை கண்டீரே என்று வித்தராகிறார். அவதாரம் பார்க்க என்னை ஆளவந்தி இப்பணியில் பிறந்தது. இது 51ஆம் வருஷம். அடியை தொடர்ந்தையும் ஐவர்கற்காய் அன்று பாரத போர் முடிய பயனெடும் தேர்விடும் கோணை முழுதுணர்ந்த அடியற்க முதுமை ராமானுஜன் என்னை ஆளவந்தி இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்து 56ஆம் பாட்டு சொன்னார். இப்ப என்னை ஆளவந்தி படியில் பிறந்தது காரணம் பார்த்திலேன்னு எனக்காக தான் ராமானுஜன் அவதாரம் பண்ணார் என்றீரே. இப்ப கேள்வி என்னன்னா, ஆனா இந்த கேள்வி இங்க ஒரு கேள்வி வருது. இது திருலோகஞ்சேரியுடைய வியாக்கியானம். இதற்கு முன்னாடி
சுவாமி மணவாளுடைய வியாக்கியானத்தை பார்த்திருக்கோம். இந்த பிரயோகஞ்சியுடைய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கும் மணவாளனுடைய வியாக்கியானத்தில் கேள்விக்கும் மாறுபாடு உண்டு. கேள்வியில வேறுபாடு இருக்கு. என்னன்னா மணவாளனுடைய கேள்வினா இப்படி அகடித கர்ணா சமர்த்தரோ அகடித கர்ணா சாமர்த்தியமோ என்று கேள்வி கேட்கன்னா உண்மையும் அங்க நம்ம என்ன பார்த்தோம் அவதாரிகளை எவ்வளவு தாழ்ந்தவர் நீர் திருவரங்கத்தை அவதார பார்த்து அவருடைய சிக்ஷா கேட்கிறார். எவ்வளவு தாழ்ந்தவர் நீர், இவ்வளவு தாழ்ந்தவரான உண்மை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாருன்னா அப்ப தாழ்ந்தது உயர்ந்த சேராதணும். அப்ப அந்த தாழ்ந்தது உயர்த்தியோட சேர்க்கக்கூடிய சாபத்தை உண்டா, அந்த அகடிதகரண சாமர்த்தியம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்குதான் பெரிய பட்டியல சொல்றார். 4 விதமான பெரிய பெரிய காரியங்களை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பட்டியலை கொடுத்துட்டார். இது மணவாளனுடைய வியாக்கியானத்துல அங்க சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்றா, உண்மை ஒருத்தரையே இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தாலே நான் பாருங்க இங்க என்ன கேட்கிறாருன்னா இங்க திரிலோகஞ்சய சுவாமி மற்றில்லை காரணம் பார்த்திடுறேன் அப்படின்னு வந்துருக்கணும். என்னை உத்தரிப்பதற்காக தான் சுவாமி ராமானுடைய அவதாரம். அப்ப உண்மை ஒருத்தரைத்தான் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தாரா அல்லது எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க வைத்தாரா என்று கேள்வி பிறக்க, இல்ல உன்னை மட்டும் தான் கொண்டிருக்காரா மற்ற யாரும் சேர்த்துக்காரா கேள்வி பிறக்க, அதற்கு பதில் இப்பார் பொழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு. அப்ப இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் கேள்வியில வித்தியாசம் இருக்கு. அங்க கேள்வி அகடித கர்ணா சாமர்த்தியம் சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டா என்கிற நிலையோடு மணவாளனுடைய கேள்வி. ஆனா இங்க என்னன்னா ஒருத்தர் தான் இந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருக்காரா, இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காரா லோகத்துல யாராவது ஒருத்தர்னா அது பெரிய பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கானா அதைத்தானா இப்பார் முழுதும் போர்த்தான் இந்த லோகத் பொழிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கும் யாதொன்றும் இல்லை கலியும் கடும் கண்டு கொண்டேன். ஆழ்வார் தெரிவித்தா போல எப்படி தெரியல, கொச்சித் கொச்சித் இவர் ஆவிர்பாவம் கலியும் கடும் போலி சூஷித்தம்னு பழைய நாயனர் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்மாழ்வார் அவதாரத்துக்கு. ஆனா பொலிக பொலிக பாசனம் சுவாமி ராமானுஜர் அவதாரத்துக்கு நம்மாழ்வார் கோடிட்டு காட்டுறார். நம்மாழ்வார் அவதாரம் பண்ண போறாருன்னு பாகவதத்துல சுக்கராச்சாரியார் போட்டிட்டு காட்டுறார். கொச்சித்து கொச்சித் 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 பாகம் கலியும் கடும் போலி சூஷித்தம்னு நாயனாருடைய வியாக்கியானம். அது அந்த சூத்திரம் இருக்கணும். அப்படி இருக்க பார் முழுதும் பார்த்தான். இப்ப இந்த கேள்விக்கு நேர அர்த்தம் இது இருப்பதுன்னா பார் முழுதும் பார்த்தான். அப்பனா இது பதில் எதிர நடக்கணும். அப்ப இந்த திரிலோகஞ்சிய சுவாமி வியாக்கியானத்துல இருக்கிற கேள்விக்கு பதில் இப்பார் முழுதும் போர்த்தான். அதே மணவாளனுடைய கேள்வி என்ன, அகடித கர்ணா சாமர்த்தியம் இருக்கே சுவாமி, அந்த அகடித கர்ணா சாமர்த்தியம் இருக்கான்னு கேட்டு அதுக்குதான் பெரிய பட்டியல கொடுத்தாரு. 4 விதமான சாமர்த்தியங்களை பட்டியல் கொடுத்தான்னு பார்த்தோம். இப்ப இதான் ஏன்னா உம்முடைய ஒருத்தரையா அல்லது அனைவருமா என்பது கேள்வி. ஒருத்தரை மட்டும் அரங்கன் செய்ய தாழ்மையோடு ஆர்த்தாரா இல்ல மற்ற என் ஒருத்தரை மட்டுமல்ல அனைவரும் சொல்லணுமோனோ. இப்ப பெரிய ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒரு ஆச்சாரிட்ட நம்ம போறோம், ரொம்ப உன்னதமான விஷயம் நம்ம போறோம். ஆச்சாரிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிரீத்தியா இருக்கும். அதே போல நிறைய சிஷ்யாலும் இருக்கா, அவளும் கிட்ட வரா. நம்ம ஆச்சாரிட்ட போறோம், நம்ம ஆச்சாரன் பக்கத்துல நிக்கிறோம், அவன் என்கிட்ட தான் கைங்கிறா சொல்றேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் பண்றேன். நம்ம என்ன சொல்லுவோம், ஆச்சாரம் என்கிட்ட தான் ரொம்ப பிரீத்தியா இருப்பான், எனக்காக தான் பண்றான், எல்லாம் எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருமை தானே? பெருமையா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. எந்த பெருமை, அதுதான் பெருமை, அந்த பெருமை கிடையாது. ஆச்சாரம் எனக்காகனா அதுல எவ்வளவு பெருமை இருக்கு, அதான் உண்மை, அதான் ஆச்சார அபிமானம் இல்லையா? அது இவாளுக்காக அவளுக்காகனா அதான் 2ஆம் பட்சம் சுவாமி எனக்காக தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கணும். இப்ப அதே போல இப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ணார். யாருக்காக? திருவரங்க தவதனாருக்காக. அப்படி முந்தின பாசம் பார்த்தோம். என்ன பண்ணும், மற்றில்லை காரணம் பார்த்திடலே, வேற காரணம் தெரியல, எனக்காக தான் அவதாரம் பண்ணாரு. 51ஆம் பாசனத்தை பார்த்திருக்கோம். அதோடைய தொடர்ச்சி தானே இது. அப்ப இங்க என்ன சொல்லணும், எனக்காக தான் அவதாரம் பண்ணான்னு சொல்லணுமோ. ஆனா குறுக்க என்ன இருக்குன்னா, போர்த்தி பார் முழுதும் போர்த்தான்னு ஒண்ணு வந்துருச்சு. அவரே சொல்லிட்டாரு. அப்பனா லோகத்தாருக்கு உஜ்ஜீவனம் பண்றதுக்காகவும் அவதாரம் சொல்லிட்டாரு. இப்ப பின்னலும் இவருக்கு திருவரங்க தவதனாருக்கு தனக்காகத்தான் சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதை விட்டு கொடுக்க மனசே இல்லை. இது போல நம்ம ஆச்சாரம் கிட்ட பக்கத்துல இருக்கோம், என்கிட்டதான் சுவாமி ஆச்சாரம் பிரீத்தி, மற்றவெல்லாம் ஏதோ வருவா போவா அவ்வளவுதான்.
பிரீத்தியெல்லாம் எங்கிட்ட தான், எல்லா கைங்கரையும் எங்கிட்ட தான் கொடுப்பாரு, எல்லாத்தையும் எங்கிட்ட தான் பார்த்துப்பாரு, என்னதான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவார் அப்படின்னா எத்தனை பெருமை இருக்கும். அழியல் நம் பையன் நண்போ அம்மவோ கொடியவாறு, நம்ம பையன் கூடுங்க அப்படின்னு பெருமாள் சொல்லுவாராம். இது தொண்டமுடியாத தெரிவிக்கிறார். அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கணும். அந்த பெருமையை விட்டு கொடுப்பதற்கு திருவரங்கத்தவருக்கு மனசு வரல. அப்ப பாட்டுல என்ன பண்ணும்? முந்தின பாட்டுல 51ஆம் பாட்டுல என்ன பண்ணார்? மற்றில்லை காரணம் பார்த்திடலேன்னு சொன்னாரணும். அந்த பாட்டுல மறுபடியும் தெரிவிக்கிறோம். எம்டில்லை காரணம் பார்த்திடலேன்னு தெரிவிக்கிற என்னது? இந்த என்னையால வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடலேன்னு சொன்னாரணும். அதே போல இங்கே சொல்லியிருக்கணும். என்னையால வந்து இப்படியில் பிறந்தது, வேற சப்தத்தை தான் வச்சுக்கலாம். என்னையால வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்துட்டு சொல்லி இருக்கிறோமோ. இருந்தாலும் லோகத்துக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக இவரால தனக்காகத்தான் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னு சொல்லி ஆகணும். அது விட்டு போறதுக்கு மனசு இல்ல அவனுக்கு. ஆனா தனக்குன்னு சொல்லித்தா இத்தனை நாள் வந்தாரு. இந்த தாழ்ந்தவன தூக்கத்தான் ராமானுஜ பெருமைன்னு பூர்ணமா சொல்லியிருந்தார். பல பாசனங்கள், இந்த ஒரு பாசனம் மட்டும் இல்ல, நிறைய பாசனம் சொன்னாரு. எனக்கு இப்ப என்னன்னா, எனக்காக மட்டுமல்ல எல்லாருக்காக வந்தான்னு இப்ப மாத்தி சொல்லி அவருக்கு எண்ணம் இல்லை. ஆனா இப்ப பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்லணும்? எனக்காக இல்ல மத்தவாளுக்கும் சொல்லணும்னா இவருக்கு அது மனசு வரல. எது போல எக்ஸாம்பிள் சொன்னோம். சிஷ்யாண்ட ஆச்சார போயிட்டு இருக்க எல்லாமே அந்த சிஷ்யாட்ட தான், இந்த சிஷ்யட்டு தான் ஆச்சாரம் சொன்னார்னா அந்த சிஷ்யனுக்கு எத்தனை பெருமையா இருக்கணும். ஏன்னா அது என்னவா நான் தான் கிடைச்சேன்னா எங்கிட்டே எல்லாம் கைங்கரை வாங்கிக்கிறேன்னு அந்த மாதிரி நினைக்கூடாது. கைங்கரியத்தை கொடுக்குறாருன்னா ஆனந்தமா பண்ணணும். உன்னை என்ன எந்த கைங்கிறோம் அந்த மாதிரி இப்ப திருவரங்கத்தை எனக்காக அவதாரம் எனக்காக வந்து சொல்லணும். ஆனா மனசு வரல. இப்ப என்ன சொல்றாரு, கொஞ்சம் அப்படியே சில பேர்லாம் கீழே விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டாதுன்னு நம்ம பருவோம். அந்த மாதிரி பண்ணாரு. இந்த லோகத்துல எனக்காக தான் பிறந்தார். பிறந்த இடத்துல சிலதெல்லாம் பண்ணார். நல்லா இருக்கணும். பிறந்த இடத்துல சிலதான் பண்ண அப்படின்னா என்ன? இது நம்ம பூர்வாச்சாரம் தெரிவிப்பா. அந்த காலத்துல வியாக்கியாந்திர இதை ஏற்பட்டு, ஏன்னா காஞ்சிபுரம் கருட சேவைலாம் ரொம்ப பிரசித்தம். கருட சேவை சேமிக்க போனேன். ஏத்தச்சாரம் வாங்கினேன். போனது இதுக்கு கருட சேவை சேமிக்கிறது தான். வையங்கண்ட வைகாசனம். அப்ப ஏத்தச்சால் வாங்கணுமோனோ, அதனால அப்படியே வாங்கிட்டேன் நான். அதே போல அவருடைய அவதாரம் எனக்காகத்தான். அந்த இடத்துல சில தீயவர்களா இருந்தா அவெல்லாம் நிரசனம் பண்ணணும், அதெல்லாம் சரிப்படுத்தணும். நிறைய தீயதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நல்லா சுத்தி பண்ணணும். அப்ப வந்த இடத்துல சுத்தி பண்ணாரு, வந்தது எனக்கு தான். இதுதான் இந்த பாசனம். ஆச்சரியமா பாசனம் என்னன்றது அவசியம் பண்ணு. ஏன்னா இனிமே ஒவ்வொரு பாசனமும் ராமானுஜத்துல முத்து மணி. அப்ப இதுக்கு முன்னாடி மணி இல்லையா உண்டு. அது நிச்சயம் எல்லாமே மணியான பாசனம் தான் என்னன்றது பார்க்கணும். ஆழ்வாரம் பெருமானார்ஜி திருநீசனம் ஆச்சாரியன் திருநீசனம் பாகவதாரன் திருவடிகளே சரணம் சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.